இந்த வீடியோல PHPல classes and objects பத்தி பார்க்கலாம். இந்த classes and objects வந்து object oriented programming concept. PHP 5ல தான் வந்து object oriented programming language-ஆ கொண்டு வந்தாங்க. அதுக்கு முன்னாடி வரைக்கும் பார்க்கும்போது procedural oriented programming language-ஆ தான் இருந்துச்சு. ஸோ இந்த procedural oriented programming language-ல பார்த்தீங்கன்னா just functions வச்சு தான் நம்ம என்ன பண்ண முடியும்னா டேட்டா வச்சு ஆப்ரேஷன்ஸ் வந்து பண்ண முடிஞ்சுது. ஓகே, ஸோ PHP 5ல என்ன கொண்டு வந்துட்டாங்க, ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜாக கொண்டு வந்துட்டாங்க. ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் என்ன இருக்குன்னா கிளாஸஸ் அண்ட் ஆப்ஜெக்ட்ஸ் வந்து இருக்குது. ஓகே, ஸோ இந்த கிளாஸஸில் என்ன இருக்குன்னா ப்ராப்பர்ட்டிஸ் அண்ட் மெத்தட்ஸ் வந்து இருக்கும். இந்த ப்ராப்பர்ட்டிஸ்னால் என்னென்னா ஜஸ்ட் லைக் வேரியபிள்ஸ் தான் ப்ராப்பர்ட்டிஸ். ஓகே, அந்த வேரியபிள்ஸ்க்கு சம் ஆசஸ் ஸ்பெசிஃபைஸ் வந்து இருக்கும், அது போக போக பார்க்கலாம். அதுக்கப்புறமா மெத்தட்ஸ் வந்து இருக்கும். ஸோ அந்த கிளாஸ்க்கு n நம்பர் ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸ் வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா கிரியேட் பண்ணிக்கலாம். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஃப்ரூட்ஸ் அப்படின்ற ஒரு கிளாஸ் வந்து இருக்குன்னா அந்த ஃப்ரூட்ஸ்குள்ளே ஆப்பிள், பனானா, ஆரஞ்ச், ஸோ இதெல்லாமே பார்க்கும்போது ஆப்ஜெக்ட்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து கார் எடுத்துக்கோங்க. கார்ன்றது ஒரு கிளாஸ். அந்த காருக்குள்ளே BMW, ஆடி, டொயோட்டா, ஸோ இதெல்லாமே பார்க்கும்போது ஆப்ஜெக்ட்ஸ். ஓகே, ஒரு கிளாஸில் n நம்பர் ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸ் வந்து இருக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஒரு கிளாஸ் எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். கிளாஸ் என்ற கீவேர்டு வந்து போட்டுக்கணும். நெக்ஸ்ட் வந்து யூசர் டிஃபைன் நேம். ஃபார் எக்ஸாம்பிள் ஃப்ரூட்ஸ்னு கொடுக்குறேன். கேர்லி பிரேசஸ்க்குள்ளே ஃபஸ்ட்டு வந்து நம்ம ப்ராப்பர்ட்டிஸ் வந்து கொடுக்கணும். ஸோ அதோட ஆக்சஸ் ஸ்பெசிஃபை வந்து பப்ளிக்னு கொடுக்குறேன். பப்ளிக்னா இன்சைட் கிளாஸ்லையும் நான் ஆக்சஸ் பண்ணலாம், டிரைவ்டு கிளாஸ்லையும் நான் ஆக்சஸ் பண்ணலாம், அவுட் சைடு கிளாஸ்லையும் நம்மளால் ஆக்சஸ் பண்ண முடியும். ஸோ நேம்னு கொடுக்குறேன். நெக்ஸ்ட் வந்து ஒரு ஃபங்க்ஷன் நேம் வந்து செட் நேம். ஸோ செட் நேம் என்ற ஃபங்க்ஷனுக்குள்ள ஒரு ஆர்குமெண்ட் வந்து கொடுக்குறேன், n என்ற ஆர்குமெண்ட். ஸோ இந்த ஃபங்க்ஷனை செட் நேம் என்ற ஃபங்க்ஷன் வந்து என்ன பண்ணணும்னா இந்த நேம் என்ற ப்ராப்பர்ட்டிக்கு ஒரு வேல்யூ வந்து அசைன் பண்ணும். நெக்ஸ்ட் இன்னொரு ஃபங்க்ஷன் வந்து கொடுக்குறேன் அந்த நேமை வந்து டிஸ்பிளே பண்ணுறதுக்காக. ஸோ கெட் அண்டர்ஸ்கோர் நேம். ஸோ இப்போ நம்ம கிளாஸ் வந்து கிரியேட் ஆயிடுச்சு. ஓகே, நம்மளோட கிளாஸ் நேம் வந்து ஃப்ரூட்ஸ். ஸோ இந்த ஃப்ரூட்ஸ் என்ற கிளாஸ்க்கு n நம்பர் ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸ் வந்து இருக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஆப்பிள் அப்படின்ற ஒரு ஆப்ஜெக்ட் வந்து கிரியேட் பண்ணுறேன். ஓகே, ஸோ ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுறதுக்கு நியூ கீவேர்டு வந்து கொடுக்கணும். ஸோ ஈக்குவல் டு நியூ, அதுக்கப்புறமா நம்மளோட கிளாஸ் நேம். ஓகே, இது வந்து கன்ஸ்ட்ரக்டர். ஸோ இது வந்து போக போக பார்க்கலாம். இப்போ வந்து இந்த நேம் என்ற ப்ராப்பர்ட்டிக்கு நான் ஒரு வேல்யூ வந்து கொடுக்கணும். ஸோ இந்த ஆப்ஜெக்ட் யூஸ் பண்ணி இப்போ நான் என்ன பண்ணுறேன், ஆப்பிள்ன்றது என்னோட ஆப்ஜெக்ட். இப்போ வந்து செட் அண்டர்ஸ்கோர் நேம் அப்படின்ற மெத்தட் வந்து நான் என்ன பண்ணுறேன்னா இன்வோக் பண்ணுறேன். ஓகே, ஸோ இது வந்து என்னவா ஆட் ஆகும்னா ஃபங்க்ஷன் காலாக ஆட் ஆகும். ஓகே, இங்கே வந்து ஜஸ்ட் ஒரு டைரக்ஷன் ஆரோ மார்க் மாதிரி கொடுக்கணும். ஓகே, ஜாவாஸ்கிரிப்டில் வந்து டாட் வந்து கொடுப்போம் இன்வோக் பண்ணுறதுக்கு, இங்கே PHPயில் ஆரோ மார்க் மாதிரி கொடுக்கணும். ஓகே, ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன், இந்த ஆப்பிள் என்ற ஆப்ஜெக்ட் வந்து செட் நேம் என்ற ஃபங்க்ஷன் வந்து கால் ஆகுது. ஓகே, ஸோ உள்ள வந்து என்னோட நேம் வந்து பாஸ் பண்ணுறேன், ஆப்பிள்னு பாஸ் பண்ணுறேன். ஓகே, ஸோ n என்ற வேரியபிள்குள்ளே என்ன வேல்யூ இருக்குன்னா ஆப்பிள் என்ற நேம் வந்து இருக்கும். இப்போ வந்து $sign திஸ் கீவேர்டு வந்து கொடுக்குறேன். திஸ் கீவேர்டு எதுக்குன்னா இந்த ஆப்பிள் என்ற ஆப்ஜெக்ட் தான் இந்த செட் நேம் என்ற ஃபங்க்ஷன் வந்து ஆக்சஸ் பண்ணுது அப்படின்னு சொல்கிறதுக்காக திஸ் கீவேர்டு வந்து கொடுக்குறேன். ஸோ எந்த ஆப்ஜெக்ட் வந்து இந்த ஃபங்க்ஷனை வந்து ஆக்சஸ் பண்ணுது அப்படின்னு சொல்கிறதுக்காக திஸ் கீவேர்டு வந்து யூஸ் பண்ணணும். ஸோ திஸ் எதை இன்வோக் பண்ணுதுன்னா நேம் என்ற ப்ராப்பர்ட்டி வந்து இன்வோக் பண்ணுது ஈக்குவல் டு என்னோட வேரியபிள். ஓகே, ஸோ n என்ற வேரியபிள்குள்ளே என்ன வேல்யூ இருக்குன்னா ஆப்பிள் என்ற வேல்யூ வந்து இருக்கும். அந்த வேல்யூ வந்து நேம் என்ற ப்ராப்பர்ட்டிக்குள்ளே அசைன் ஆகிக்கும். ஓகே, நெக்ஸ்ட் என்ன பண்ணுறேன், ஸோ அந்த நேமை வந்து டிஸ்பிளே பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ கெட் நேம் அந்த ஃபங்க்ஷனுக்கு வரேன். இங்கே வந்து எக்கோ ஸ்டேட்மெண்ட்டில் என்ன கொடுக்குறேன், ஃபஸ்ட்டு ஃப்ரூட் நேம் ஈக்குவல் டு டாட் நம்மளோட ஆப்ஜெக்ட் வந்து ஆப்பிள்
எதை இன்வோக் பண்ணுதுன்னா கெட் நேம் என்ற ஃபங்க்ஷன் வந்து இன்வோக் பண்ணுது. ஓகே, நெக்ஸ்ட் வந்து இங்கே பிஆர் டேக் வந்து போட்டுக்கிறேன் நெக்ஸ்ட் லைனில் டிஸ்பிளே பண்ணுறதுக்காக. ஸோ இங்கே வந்து எக்கோ ஸ்டேட்மெண்ட்டில் என்ன கொடுக்குறேன், இந்த ஆப்பிள் என்ற ஆப்ஜெக்ட் வந்து கெட் நேம் என்ற ஃபங்க்ஷன் வந்து கால் பண்ணுது. ஓகே, இங்கே நான் என்ன பண்ணுறேன், ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட்டில் திஸ் இன்வோக்கிங் நேம். ஸோ இந்த நேம் என்ற ப்ராப்பர்ட்டி வந்து ரிட்டர்ன் பண்ணுறேன், அதாவது ஆப்பிள் என்ற வேல்யூ வந்து ரிட்டர்ன் பண்ணுறேன். எந்த இடத்துலன்னா இந்த இடத்துல. ஓகே, ஸோ இதை சேவ் பண்ணிக்கலாம். இப்போ நான் ரீஃப்ரெஷ் பண்ணுறேன். ஸோ ஃபஸ்ட்டு ஃப்ரூட் நேம் ஈக்குவல் டு ஆப்பிள், நம்மளோட நேம் வந்து டிஸ்பிளே ஆகுது. இன்னொரு வேல்யூ கூட போட்டுக்கலாம், பப்ளிக் கலர் வந்து போடுறேன். ஓகே, ஸோ இதை வந்து காப்பி பண்ணிக்கிறேன். இங்கே வந்து பேஸ்ட் பண்ணிக்கிறேன். இங்கே வந்து கலர்னு கொடுக்குறேன், அதே மாதிரி இங்கேயும் கலர்னு கொடுக்குறேன். இங்கே வந்து சீனு சேஞ்ச் பண்ணிக்கலாம், அதே மாதிரி இங்கேயும். இங்கே திஸ் கீவேர்டில் எந்த ப்ராப்பர்ட்டியை வந்து ஆக்சஸ் பண்ணுதுன்னா கலர் என்ற ப்ராப்பர்ட்டி வந்து ஆக்சஸ் பண்ணுது. ஓகே, இந்த இடத்துல நம்ம டாலர் சைன் வந்து கொடுக்கக்கூடாது. ஓகே, நம்ம டிஸ்பிளே கொடுத்துட்டோம் டாலர் சைன். ஸோ இங்கே வந்து கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது, கொடுக்கக்கூடாது. ஓகே, ஸோ இங்கே சேஞ்ச் பண்ணிக்கலாம் கலர்ன்ட்டு. இங்கே வந்து ஆப்பிள் என்ற ஆப்ஜெக்ட் வந்து செட் அண்டர்ஸ்கோர் கலர் அப்படின்ற மெத்தட் வந்து கால் பண்ணுது. கால் பண்ணும்போது உள்ள ஒரு வேல்யூ வந்து பாஸ் பண்ணுறேன், ரெட்டுன்ட்டு. ஓகே, ஸோ சி என்ற வேரியபிள்குள்ளே என்ன வேல்யூ இருக்குன்னா ரெட்டுன்னு இருக்கும். அந்த ரெட்டுன்ற வேல்யூ வந்து கலர் என்ற ப்ராப்பர்ட்டிக்கு நான் என்ன பண்ணுறேன்னா அசைன் பண்ணுறேன். ஓகே, நெக்ஸ்ட் அதே மாதிரி இங்கே எக்கோ ஸ்டேட்மெண்ட்டில் ஃபஸ்ட்டு ஃப்ரூட் கலர் ஈக்குவல் டு என்னோட ஆப்ஜெக்ட் ஆப்பிள் எதை இன்வோக் பண்ணுன்னா கெட் அண்டர்ஸ்கோர் கலர். பிஆர் டேக் ஒன்று போட்டுக்கிறேன் நெக்ஸ்ட் லைனில் டிஸ்பிளே பண்ணுறதுக்காக. ஸோ எக்கோ ஸ்டேட்மெண்ட்டில் என்ன கொடுக்குறேன், இந்த ஆப்பிள் என்ற ஆப்ஜெக்ட் வந்து கெட் கலர் அப்படின்ற மெத்தட் வந்து கால் பண்ணுது. ஓகே, ஸோ இங்கே வந்து ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட்டில் என்னோட கலர் வந்து ரிட்டர்ன் பண்ணுறேன், அதாவது ரெட்டுன்ற வேல்யூ வந்து ரிட்டர்ன் பண்ணுறேன். ஸோ இந்த இடத்துல நமக்கு ரெட்டுன்னு டிஸ்பிளே ஆகும். இது நான் சேவ் பண்ணிக்கிறேன், ரிஃப்ரெஷ் பண்ணுறேன். ஸோ ஃபஸ்ட்டு ஃப்ரூட் நேம் வந்து ஆப்பிள், ஃபஸ்ட்டு ஃப்ரூட் கலர் வந்து ரெட். இதே மாதிரி மல்டிபிள் ஆப்ஜெக்ட்ஸ் வந்து நம்ம என்ன பண்ண முடியும்னா கிரியேட் பண்ண முடியும். என் நம்பர் ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸ் வந்து நம்ம கிரியேட் பண்ணலாம். இப்போ ஆப்பிள் என்ற ஆப்ஜெக்ட் வந்து கிரியேட் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி இன்னொரு ஆப்ஜெக்ட் வந்து போட்டுக்கிறேன், ஆரஞ்சு. நியூ கீவேர்ட் வந்து கொடுக்கணும் ஒரு ஆப்ஜெக்ட் வந்து கிரியேட் பண்ணுறதுக்கு. நெக்ஸ்ட் வந்து நம்மளோட கிளாஸ் நேம். சேம் இதே மாதிரி என்ன பண்ணுறேன், ஜஸ்ட் இதை காப்பி பண்ணிக்கிறேன், இங்கே வந்து பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இது வந்து ஆரஞ்ச் என்ற ஆப்ஜெக்ட் வந்து செட் நேம் அப்படின்ற மெத்தட் வந்து கால் பண்ணுது. கால் பண்ணும்போது நான் வந்து வேல்யூ வந்து பாஸ் பண்ணுறேன். ஸோ நேம் வந்து ஆரஞ்ச். ஸோ இது வந்து செட் நேம் என்ற ஃபங்க்ஷன் வந்து கால் பண்ணுது. ஓகே, ஸோ இந்த இடத்துக்கு வரும் இந்த ஃபங்க்ஷன் டெஃபினிஷன். ஸோ என்னென்ற வேரியபிள்குள்ளே என்ன வேல்யூ இருக்குன்னா ஆரஞ்சுன்னு இருக்கும். ஸோ திஸ் கீவேர்ட் யூஸ் பண்ணி ஆரஞ்ச் ஆப்ஜெக்ட் அப்படின்னு நான் ரெஃபர் பண்ணுறேன். ஓகே, ஸோ இதுக்காக தான் திஸ் கீவேர்ட் வந்து கொடுக்குறோம். ஸோ மல்டிபிள் ஆப்ஜெக்ட்ஸ் வரும்போது எந்த ஆப்ஜெக்ட் எந்த வேல்யூ அதுன்னு சொல்கிறதுக்காக திஸ் கீவேர்ட் வந்து யூஸ் பண்ணணும். ஓகே, ஸோ இப்போ என்னென்ற வேரியபிள்குள்ளே என்ன வேல்யூ இருக்குன்னா ஆரஞ்சுன்னு இருக்கா. ஆரஞ்சு வந்து வேல்யூ வந்து நேம் என்ற ப்ராப்பர்ட்டிக்குள்ளே அசைன் ஆகும். ஓகே, நெக்ஸ்ட் வந்து இங்கே செகண்ட் சேஞ்ச் பண்ணிக்கலாம். செகண்ட் ஃப்ரூட் நேம் ஈக்குவல் டு என்ன பண்ணுறேன், ஆரஞ்ச் அப்படின்ற ஆப்ஜெக்ட் வந்து போடுறேன், கெட் நேம். ஓகே, ஸோ கெட் பண்ணும்போது நம்மளோட ஆரஞ்சு என்ற வேல்யூ வந்து டிஸ்பிளே ஆகும். நெக்ஸ்ட் வந்து கலருக்கு ஆரஞ்சுன்னு கொடுக்குறேன், செட் கலர் வந்து ஆரஞ்சு. இது வந்து எப்படின்னா செட் கலர் என்ற ஃபங்க்ஷன் வந்து கால் ஆகும். ஓகே, ஸோ இங்கே வந்து போவோம். சின்ற வேரியபிள்குள்ளே என்ன வேல்யூ இருக்குன்னா ஆரஞ்ச் அப்படின்ற வேல்யூ வந்து இருக்கும். ஓகே,
ஸோ சின்ற வேல்யூ வேரியபிள்குள்ளே ஆரஞ்ச் என்ற வேல்யூ வந்து இருக்கும். அது வந்து எந்த ப்ராப்பர்ட்டிக்கு அசைன் பண்ணுறேன்னா கலர் என்ற ப்ராப்பர்ட்டிக்கு வந்து அசைன் பண்ணுறேன். ஓகே, நெக்ஸ்ட் வந்து இங்கே சேஞ்ச் பண்ணிக்கலாம். செகண்ட், ஸோ செகண்ட் ஃப்ரூட் கலர் ஈக்குவல் டு ஆரஞ்ச் என்ற ஆப்ஜெக்ட் வந்து கெட் கலர் அப்படின்ற மெத்தட் வந்து கால் ஆகுது. ஓகே, ஸோ இங்கே வந்து ரிட்டர்ன் ஆகும்போது என்ன வேல்யூ இருக்கும்னா ஆரஞ்ச் என்ற வேல்யூ வந்து இருக்கும். ஓகே, இப்போ நான் சேவ் பண்ணுறேன், ரீஃப்ரெஷ் பண்ணுறேன். ஸோ ஃபஸ்ட்டு ஃப்ரூட் நேம் வந்து ஆப்பிள், ஃபஸ்ட்டு ஃப்ரூட் கலர் வந்து ரெட். அதே மாதிரி செகண்ட் ஃப்ரூட் நேம் வந்து ஆரஞ்ச், செகண்ட் ஃப்ரூட் கலர் வந்து ஆரஞ்ச். ஓகே, இதுதான் கிளாஸ் அண்ட் ஆப்ஜெக்ட்ஸ். ஸோ ஒரு கிளாஸ் வச்சுக்கிட்டு நம்ம வந்து என்ன பண்ணிக்கலாம், n நம்பர் ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸ் வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். ஓகே, ஒரு ஆப்ஜெக்ட்டுக்கும் இந்த ஃபங்க்ஷன் வந்து திரும்ப எழுதணும்னு அவசியம் கிடையாது. ஜஸ்ட் இந்த ஃபங்க்ஷன் வச்சுக்கிட்டு நம்ம n நம்பர் ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸ் வந்து வச்சு ஆக்சஸ் பண்ணலாம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வீடியோஸில் இன்னொரு டெப்த்தாக பார்க்கலாம் ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் கான்செப்ட் பற்றி. இந்த வீடியோவில் பிஹெச்பியில் டிஸ் கீவேர்ட் பற்றி பார்க்கலாம். ஸோ ஒரு கிளாஸ் வந்து போட்டுக்கிறேன். என்னோடய கிளாஸ் நேம் வந்து கார். உள்ளே வந்து ஒரு ப்ராப்பர்ட்டி வந்து கொடுக்குறேன். ப்ராப்பர்ட்டி நேம் வந்து நேம். நெக்ஸ்ட் வந்து ஒரு ஃபங்க்ஷன் வந்து கொடுக்குறேன். ஸோ அந்த நேமுக்கு ஒரு நேம் வந்து கொடுக்கணும். அந்த நேம் என்ற ப்ராப்பர்ட்டிக்கு ஒரு நேம் வந்து கொடுக்கறதுக்காக செட் நேம் அப்படின்ற ஃபங்க்ஷன் வந்து கொடுக்குறேன். என்னோட பேரந்தசிஸ்குள்ளே n என்ற ஆர்குமெண்ட் வந்து கொடுக்குறேன். நெக்ஸ்ட் வந்து என்னோட நேம் வந்து டிஸ்பிளே பண்ணுறதுக்காக கெட் நேம் அப்படின்ற ஒரு ஃபங்க்ஷன் வந்து கொடுக்குறேன். இப்போ நம்ம ஒரு கிளாஸ் வந்து கிரியேட் பண்ணியாச்சு, கார் என்ற கிளாஸ் வந்து கிரியேட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்து அந்த காருக்கு ஒரு ஆப்ஜெக்ட் வந்து கிரியேட் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் வந்து ஆடி நியூ கிளாஸ் நேம். இப்போ வந்து ஒரு ஆப்ஜெக்ட் வந்து கிரியேட் பண்ணிக்கிறோம். அந்த ஆப்ஜெக்ட் நேம் வந்து ஆடி. ஓகே, ஸோ கார் என்ற கிளாஸ்க்குள்ளே ஒரு ஆப்ஜெக்ட் வந்து இருக்குது, ஆடி என்ற ஆப்ஜெக்ட் வந்து இருக்குது. ஸோ அந்த ஆப்ஜெக்ட் வந்து எடுத்துக்கிறேன். ஆடி என்ற ஆப்ஜெக்ட் வந்து எதை இன்வோக் பண்ணுதுன்னா செட் நேம் என்ற ஒரு ஃபங்க்ஷன் வந்து கால் பண்ணுது. ஸோ பேரந்தசிஸ்குள்ளே நேம் வந்து பாஸ் பண்ணுறேன், ஆடின்னு பாஸ் பண்ணுறேன். ஸோ அந்த வேல்யூ வந்து n என்ற வேரியபிள்குள்ளே அசைன் ஆகும். உள்ளே வந்து என்ன பண்ணுறேன், ஸோ அந்த ஆப்ஜெக்ட் தான் வேல்யூ வந்து பாஸ் பண்ணுது, இந்த ஆடி என்ற ஆப்ஜெக்ட் தான் வேல்யூ வந்து பாஸ் பண்ணுது அப்படின்னு சொல்கிறதுக்காக டிஸ் கீவேர்ட் வந்து கொடுக்குறேன். ஸோ டிஸ் கீவேர்டை எதை இன்வோக் பண்ணுதுன்னா நேம் என்ற ப்ராப்பர்ட்டி வந்து இன்வோக் பண்ணுது ஈக்குவல் டு n. ஸோ என்னுக்குள்ளே என்ன இருக்குன்னா ஆடி என்ற வேல்யூ வந்து இருக்கும். அந்த வேல்யூ வந்து நேம் என்ற ப்ராப்பர்ட்டிக்குள்ளே அசைன் ஆகிக்கும். ஓகே, நெக்ஸ்ட் என்ன பண்ணுறேன், ஆடி என்ற ஆப்ஜெக்ட் வந்து கெட் நேம் என்ற ஃபங்க்ஷன் வந்து கால் பண்ணுது. ஓகே, ஸோ இங்கே என்ன பண்ணுறேன், எகோ ஸ்டேட்மெண்ட்டில் திஸ் இன்வோக்கிங் நேம். ஸோ திஸ் கீவேர்டு என்ன இன்வோக் பண்ணுதுன்னா நேம் என்ற ப்ராப்பர்ட்டி வந்து இன்வோக் பண்ணுது. அந்த நேம் என்ற ப்ராப்பர்ட்டிக்குள்ளே என்ன வேல்யூ இருக்குன்னா ஆடின்னு இருக்குது. ஓகே, ஸோ அது வந்து நமக்கு டிஸ்பிளே ஆகும். ரீஃப்ரெஷ் பண்ணுறேன். ஸோ ஆடின்னு டிஸ்பிளே ஆகுது. இதே மாதிரி இன்னொரு ஆப்ஜெக்ட் வந்து போடுறேன், BMW ஈக்குவல் டு நியூ கார். ஸோ ஆப்ஜெக்ட் வந்து கிரியேட் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் வந்து BMW வந்து என்ன இன்வோக் பண்ணுதுன்னா செட் நேம். உள்ளே வந்து வேல்யூ வந்து பாஸ் பண்ணிக்கிறேன் BMW. நெக்ஸ்ட் வந்து BMW என்ற ஆப்ஜெக்ட் வந்து கெட் நேம் என்ற ஃபங்க்ஷன் வந்து கால் பண்ணுது. ஸோ நெக்ஸ்ட் லைனை டிஸ்பிளே பண்ணுறதுக்காக இங்கே வந்து BR டேக் ஒன்று போடுறேன். இப்போ நான் ரிஃப்ரெஷ் பண்ணுறேன். ஸோ நமக்கு ஆடி BMW ரெண்டு வேல்யூ வந்து டிஸ்பிளே ஆகுது. ஓகே, ஸோ இந்த டிஸ் கீவேர்ட் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ எந்த ஆப்ஜெக்ட் வந்து கரெக்டாக அந்த வேல்யூ வந்து பாஸ் பண்ணுது, எந்த ஆப்ஜெக்ட் வந்து வேல்யூ வந்து அசைன் பண்ணுறது சொல்கிறதுக்காக டிஸ் கீவேர்ட் வந்து கொடுக்கணும். ஓகே, இப்போ நான் என்ன பண்ணுறேன், இந்த ஃபங்க்ஷனை ரிமூவ் பண்ணிடுறேன். இப்போ வந்து டிஸ் கீவேர்ட் கொடுக்காம எப்படி இந்த நேம் என்ற ப்ராப்பர்ட்டிக்குள்ளே வேல்யூ வந்து அசைன் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ இதோட ஆக்சஸ் ஸ்பெசிஃபையராக என்ன கொடுத்துருக்கேன்னா பப்ளிக்னு கொடுத்துருக்கேன். ஸோ இந்த நேம் என்ற ப்ராப்பர்ட்டி வந்து இன்சைட் கிளாஸ்லையும் என்னால் ஆக்சஸ் பண்ண முடியும், டிரைவ்டு கிளாஸ்லையும் என்னால் ஆக்சஸ் பண்ண முடியும்,
அவுட் சைட் கிளாஸ்லையும் என்னால் அக்சஸ் பண்ண முடியும். ஓகே, ஸோ இங்கே வந்து என்ன பண்ணுறோம், ஆடி என்ற ஆப்ஜெக்ட் வந்து நேம் என்ற ப்ராப்பர்ட்டி வந்து ஆக்சஸ் பண்ணுது. ஸோ அந்த ப்ராப்பர்ட்டிக்கு ஒரு வேல்யூ வந்து கொடுக்குறேன், ஆடின்னு கொடுக்குறேன். நெக்ஸ்ட் வந்து இந்த இடத்துல பிஎன்டபிள்யூ என்ற ஆப்ஜெக்ட் வந்து நேம் என்ற ப்ராப்பர்ட்டி வந்து ஆக்சஸ் பண்ணுது. உள்ள வந்து பிஎம்டபிள்யூ என்ற வேல்யூ வந்து கொடுக்குறேன். இப்போ நான் ரீஃப்ரெஷ் பண்ணுறேன், சேம் அதே வேல்யூ தான் டிஸ்பிளே ஆகுது. ஓகே, ஸோ நான் இது வந்து டிஸ்க் கீவேர்டு யூஸ் பண்ணாமல் நான் என்ன பண்ணிக்கிறேன், நேம் என்ற ப்ராப்பர்ட்டிக்கு ஒரு வேல்யூ வந்து அசைன் பண்ணிக்கிறேன். பட் டிஸ்பிளே பண்ணுற ஃபங்க்ஷனில் நான் வந்து டிஸ்க் கீவேர்டு வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து கெட் நேம் அப்படின்ற ஃபங்க்ஷன் வந்து எதை கால் பண்ணுதுன்னா ஆடி என்ற ஆப்ஜெக்ட் வந்து கால் பண்ணுது. ஸோ அந்த ஆடி என்ற ஆப்ஜெக்ட் தான் கால் பண்ணுறது சொல்கிறதுக்காக டிஸ்க் கீவேர்டு வந்து யூஸ் பண்ணுறேன். ஓகே, ஸோ இதுதான் டிஸ்க் கீவேர்டு, இதுக்காக தான் நம்ம யூஸ் பண்ணுறோம் டிஸ்க் கீவேர்டு. ஸோ இந்த டிஸ்க் கீவேர்டு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த வீடியோவில் PHPயில் ஆப்ஜெக்ட் ஓரியன்ட் கான்செப்டில் இன்ஸ்டன்ஸ் ஆஃப் கீவேர்ட் பற்றி பார்க்கலாம். ஸோ கிளாஸ் என்ற கீவேர்டு வந்து போட்டுக்கிறேன், கிளாஸ் நேம் வந்து கார். இப்போ ஒரு கிளாஸ் வந்து கிரியேட் பண்ணிக்கிறேன், என்னோட கிளாஸ் நேம் வந்து கார். ஸோ அந்த கார் என்ற கிளாஸ்க்கு ஒரு ஆப்ஜெக்ட் வந்து போடுறேன், ஆப்ஜெக்ட் நேம் வந்து ஆடி. ஸோ ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுறதுக்கு நியூ கீவேர்டு வந்து கொடுக்குறோம், அதுக்கப்புறமா கார். இப்போ நான் என்ன செக் பண்ண போகிறேன்னா, இந்த ஆடி என்ற ஆப்ஜெக்ட் வந்து அந்த கார் என்ற கிளாஸோடதா அப்படின்ட்டு செக் பண்ண போகிறேன். ஸோ செக் பண்ணுறதுக்கு வேர் டம்ப் போடுறேன். ஸோ என்னோடய பேரண்டசிஸ்குள்ளே ஃபஸ்ட்டு வந்து என்னோடய ஆப்ஜெக்ட் ஆடி, அதுக்கப்புறமா இன்ஸ்டன்ஸ் ஆஃப் கீவேர்டு வந்து போட்டுருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து கார், என்னோட கிளாஸ் நேம். ஸோ இப்போ நான் என்ன செக் பண்ணுறேன்னா, ஆடி என்ற ஆப்ஜெக்ட் வந்து இந்த கார் என்ற கிளாஸோடுதா அப்படின்ட்டு செக் பண்ணுறேன், ரீஃப்ரெஷ் பண்ணுறேன். ஸோ ரிட்டர்ன் டைப் வந்து பூலியன், வேல்யூ வந்து ட்ரூ. இதே நான் இங்கே வந்து பஸ்ஸுன்னு கொடுக்குறேன். ஸோ பஸ்ஸுன்ற கிளாஸ் வந்து இங்கே இல்லை. இப்போ நான் ரீஃப்ரெஷ் பண்ணுறேன், ஸோ ஃபால்ஸ்னு வருது. ஸோ ஆடி என்ற ஆப்ஜெக்ட் வந்து பஸ்ஸோட கிளாஸ் கிடையாது. ஓகே, ஸோ இதுதான் இன்ஸ்டன்ஸ் ஆஃப் கீவேர்ட். இந்த வீடியோவில் PHPயில் கன்ஸ்ட்ரக்டர் அண்ட் டிஸ்ட்ரக்டர் பற்றி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து கன்ஸ்ட்ரக்டர். இந்த கன்ஸ்ட்ரக்டர் என்றது ஒரு மெத்தட், கிளாஸில் யூஸ் பண்ணுற ஒரு மெத்தட். இந்த மெத்தட் வந்து நம்ம கால் பண்ண தேவையில்ல, ஒன்ஸ் நம்ம ஆப்ஜெக்ட் கிரியேட் ஆனோடனே அதுவே ஆட்டோமேட்டிக்காக கால் ஆயிடும். ஓகே, இந்த கன்ஸ்ட்ரக்டர் மெத்தட் வந்து ஒன்ஸ் நம்ம ஆப்ஜெக்ட் கிரியேட் ஆனோடனே இந்த மெத்தட் வந்து ஆட்டோமேட்டிக்காகவே கால் ஆயிடும். எப்படின்னு பார்க்கலாம். கிளாஸ் கீவேர்ட் போட்டுக்கிறேன், நெக்ஸ்ட் வந்து பர்சன், என்னோட கிளாஸ் நேம் வந்து பர்சன். உள்ளே வந்து ப்ராப்பர்ட்டிஸ் வந்து கொடுக்குறேன். ஃபஸ்ட்டு பப்ளிக் ஆஸ் அ ஸ்பெசிஃபையரில் நேம் என்ற ப்ராப்பர்ட்டி வந்து கொடுக்குறேன். நெக்ஸ்ட் வந்து ஃபங்க்ஷன் கீவேர்ட். இப்போ கன்ஸ்ட்ரக்டர் மெத்தட் வந்து கிளாஸில் ஒரு கன்ஸ்ட்ரக்டர் மெத்தட் மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும். மோர் தென் ஒன் கன்ஸ்ட்ரக்டர் மெத்தட் வந்து PHPயில் பாசிபிள் கிடையாது. ஸோ கன்ஸ்ட்ரக்டர் மெத்தட் யூஸ் பண்ணோன்னா ஃபஸ்ட் வந்து 2 அண்டர்ஸ்கோர் வந்து போட்டுக்கணும். நெக்ஸ்ட் வந்து கன்ஸ்ட்ரக்ட் அப்படின்ற ஒரு கீவேர்டு வந்து கொடுக்கணும். ஸோ இதுதான் நம்மளோட கன்ஸ்ட்ரக்டர் ஃபங்க்ஷன். ஸோ இந்த கிளாஸ்க்கு வந்து நம்ம ஒரு ஆப்ஜெக்ட் வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். ஆப்ஜெக்ட் 1 = நியூ பர்சன். ஒன்ஸ் நம்ம ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணோன்னே இந்த கன்ஸ்ட்ரக்டர் என்ற ஃபங்க்ஷன் வந்து ஆட்டோமேட்டிக்காகவே கால் ஆயிரும். ஓகே, ஸோ உள்ள ஒரு வேல்யூ வந்து பாஸ் பண்ணுறேன், ABC என்ற வேல்யூ வந்து பாஸ் பண்ணுறேன். ஸ்டோர் பண்ணுறதுக்கு இங்கே ஒரு ஆர்குமெண்ட் வந்து போடுறேன், பேராமீட்டரில் நேம் என்ற வேரியபிள் வந்து போடுறேன். நெக்ஸ்ட் டிஸ் கீவேர்ட் எதை ஆக்சஸ் பண்ணால் நேம் என்ற ப்ராப்பர்ட்டி வந்து ஆக்சஸ் பண்ணுது. உள்ளே வந்து நேம் என்ற வேரியபிள் வந்து போடுறேன். ஓகே, ஸோ இப்போ என்ன ஆகும்னா, இந்த கன்ஸ்ட்ரக்டர் என்ற ஃபங்க்ஷன் வந்து ஆட்டோமேட்டிக்காகவே கால் ஆயிரும். கால் ஆகும்போது இந்த ABC என்ற வேல்யூ வந்து பாஸ் ஆகும். இங்கே பேராமீட்டரில் நேம் என்ற வேரியபிள்குள்ளே ABC என்ற வேல்யூ வந்து ஸ்டோர் ஆகும். ஓகே, அதுக்கப்புறமா எந்த ப்ராப்பர்ட்டிக்கு அசைன் பண்ணுறேன்னா நேம் என்ற ப்ராப்பர்ட்டிக்கு அசைன் பண்ணுறேன். இதை டிஸ்பிளே பண்ண வைக்கிறதுக்கு ஒரு ஃபங்க்ஷன் வந்து போடுறேன், கெட் அப்படின்ற ஃபங்க்ஷன். எக்கோ ஸ்டேட்மெண்ட்டில் திஸ் நேம். இங்கே வந்து ஆப்ஜெக்ட் 1 கெட் என்ற மெத்தட் வந்து கால் பண்ணுது. இப்போ நான் ரிஃப்ரெஷ் பண்ணுறேன், நமக்கு ABC என்ற
வேல்யூ வந்து டிஸ்பிளே ஆகுது. ஸோ இந்த கன்ஸ்ட்ரக்டர் என்ற ஃபங்க்ஷன் வந்து நானாக கால் பண்ணல. ஒன்ஸ் நம்ம ஆப்ஜெக்ட் கிரியேட் ஆனோடனே இந்த ஃபங்க்ஷன் வந்து ஆட்டோமேட்டிக்காகவே கால் ஆகும். ஸோ கன்ஸ்ட்ரக்டரில் 2 வகை இருக்குது. ஒன்று வந்து டிஃபால்ட் கன்ஸ்ட்ரக்டர், இன்னொன்று வந்து பேராமீட்டரைஸ்டு கன்ஸ்ட்ரக்டர். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா பேராமீட்டரைஸ்டு கன்ஸ்ட்ரக்டர். இதே டிஃபால்ட் கன்ஸ்ட்ரக்டர்னா இங்கே வந்து எந்த பேராமீட்டர்ஸும் இருக்காது. ஸோ வேல்யூஸ் வந்து நம்ம டைரெக்டாக இங்கே அசைன் பண்ணிக்கலாம். ஏபிசி. ஸோ நமக்கு அதே வேல்யூ தான் டிஸ்பிளே ஆகுது. இது வந்து டிஃபால்ட் கன்ஸ்ட்ரக்டர். பேராமீட்டரைஸ்டு கன்ஸ்ட்ரக்டர் வந்து இங்கே நம்ம வேல்யூஸ் வந்து பாஸ் பண்ணுவோம். ஓகே, மோர் தென் ஒன் வேல்யூஸ் வந்து நம்ம பாஸ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து ஏபிசி பாஸ் பண்ணுறேன். நெக்ஸ்ட் வந்து 20 என்ற நம்பர் வந்து பாஸ் பண்ணுறேன், அதாவது ஏஜ். ஸோ கெட் பண்ணுறதுக்கு நேம் ஏஜ். பப்ளிக் ஆஸ் ஸ்பெசிஃபைடில் ஏஜ் என்ற ப்ராப்பர்ட்டி வந்து கொடுக்குறேன். இங்கே வந்து நேம். நெக்ஸ்ட்டு திஸ் ஏஜ் ஈக்குவல் டு ஏஜ். ஸோ இங்கே வந்து நான் 2 வேல்யூஸ் வந்து பாஸ் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு நேம் என்ற பேராமீட்டரில் ஏபிசி என்ற வேல்யூ வந்து இருக்கும். நெக்ஸ்ட்டு ஏஜ் என்ற பேராமீட்டரில் 20 என்ற வேல்யூ வந்து இருக்கும். ஓகே, இங்கே வந்து ஏபிசி என்ற வேல்யூ வந்து நேம் என்ற ப்ராப்பர்ட்டிக்கு அசைன் பண்ணுறேன். நெக்ஸ்ட் 20 என்ற வேல்யூ வந்து ஏஜ் என்ற ப்ராப்பர்ட்டிக்கு அசைன் பண்ணுறேன். டிஸ்பிளே பண்ண வைக்கிறதுக்கு இங்கே நேம் ஈக்குவல் டு நெக்ஸ்ட் வந்து ஏஜ் ஈக்குவல் டு டாட் டிஸ் ஏஜ். இப்போ நான் ரிஃப்ரெஷ் பண்ணுறேன். நமக்கு நேமோ ஏஜோ டிஸ்பிளே ஆகுது. நெக்ஸ்ட் இன்னொரு ஆப்ஜெக்ட் வந்து கிரியேட் பண்ணுறேன். ஆப்ஜெக்ட் 2 நியூ பர்சன். ஆப்ஜெக்ட் 2க்கு இங்கே வந்து PQR அப்படின்ற வேல்யூ வந்து பாஸ் பண்ணுறேன். ஏஜ் வந்து 30. இப்போ ஆப்ஜெக்ட் 2 வந்து எதை கால் பண்ணுதுன்னா கெட் என்ற மெத்தட் வந்து கால் பண்ணுது. நெக்ஸ்ட் வந்து இன்னொரு ஆப்ஜெக்ட் வந்து கிரியேட் பண்ணிக்கிறேன். ஆப்ஜெக்ட் 3 நியூ பர்சன். நேம் வந்து SYZ. ஏஜ் வந்து 50. இந்த ஆப்ஜெக்ட் 3 வந்து கெட் என்ற மெத்தட் வந்து கால் பண்ணுது. இப்போ நான் ரிஃப்ரெஷ் பண்ணுறேன். ஸோ நமக்கு நெக்ஸ்ட் லைன் டிஸ்பிளே பண்ணுறதுக்காக இங்கே வந்து ஒரு BR டேக் வந்து போடுறேன். இப்போ நான் ரிஃப்ரெஷ் பண்ணுறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நேம் வந்து ABC, ஏஜ் வந்து 20, செகண்ட் வந்து PQR 30, SYZ 50. ஓகே, ஜஸ்ட் ஒரே ஒரு கன்ஸ்ட்ரக்டர் மெத்தட் வச்சு 3 ஆப்ஜெக்ட் வச்சு நான் என்ன பண்ணிக்கிறேன், வேல்யூஸ் வந்து பாஸ் பண்ணிக்கிறேன். ஸோ ஒரு கிளாஸில் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரே ஒரு கன்ஸ்ட்ரக்டர் மெத்தட் மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும். மோர் தென் ஒன் கன்ஸ்ட்ரக்டர் வந்து யூஸ் பண்ண முடியாது. நெக்ஸ்ட் வந்து டிஸ்ட்ரக்டர். ஸோ இந்த டிஸ்ட்ரக்டர் என்ன பண்ணோன்னா, ஒன்ஸ் நம்ம டிஸ்ட்ரக்டர் என்ற ஃபங்க்ஷன் வந்து யூஸ் பண்ணிட்டா இந்த ஆப்ஜெக்ட்ஸ் எல்லாமே டிஸ்ட்ராய் பண்ணிடும். ஸோ இந்த டிஸ்ட்ரக்டர் என்ற ஃபங்க்ஷன் வந்து எப்போ கால் ஆகும்னா, ஒன்ஸ் எண்ட் ஆஃப் த ஸ்கிரிப்ட் வந்து ரீச் ஆனோடனே அந்த டிஸ்ட்ரக்டர் என்ற ஃபங்க்ஷன் வந்து ஆட்டோமேட்டிக்காகவே கால் ஆகும். ஓகே, ஸோ இங்கே வந்து என்ன பண்ணுறேன், ஃபங்க்ஷன் என்ற கீவேர்டு வந்து கொடுக்குறேன். சேம் முன்னாடி வந்து 2 அண்டர்ஸ்கோர், அதுக்கப்புறமா டிஸ்ட்ரக்ட் அப்படின்ற ஒரு கீவேர்டு வந்து கொடுக்கணும்.
உள்ள வந்து எக்கோ ஸ்டேட்மெண்ட்டில் ஆப்ஜெக்ட் இஸ் டிஸ்ட்ராய்ட் அப்படின்னு ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து கொடுக்குறேன். முன்னாடி ஒரு பிஆர் டேக் ஒன்று போட்டுக்கலாம். ரீஃப்ரெஷ் பண்ணுறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஆப்ஜெக்ட் இஸ் டிஸ்ட்ராய்ட், ஆப்ஜெக்ட் இஸ் டிஸ்ட்ராய்ட், ஆப்ஜெக்ட் இஸ் டிஸ்ட்ராய்ட் அப்படின்னு 3 வாட்டி நமக்கு டிஸ்பிளே பண்ணியிருக்குது. ஓகே, ஏன்னா நம்மக்கிட்ட ஒரு 3 ஆப்ஜெக்ட் இருக்குனால. ஸோ ஒன்ஸ் நம்ம இந்த இடத்துல ரீச் ஆனோடனே இந்த டிஸ்ட்ரக்டர் என்ற ஃபங்க்ஷன் வந்து ஆட்டோமேட்டிக்காகவே கால் ஆயிரும். ஓகே, ஃபஸ்ட்டு எந்த ஆப்ஜெக்ட் டிஸ்ட்ராய் ஆகும்னா இந்த ஆப்ஜெக்ட் 3 தான் ஃபஸ்ட்டு வந்து டிஸ்ட்ராய் பண்ணிடும். ஓகே, ஸோ அந்த ஆப்ஜெக்டுக்குள்ளே இருக்கிற ப்ராப்பர்ட்டிஸ் ப்ளஸ் அதோட வேல்யூஸ் ரெண்டுமே சேர்ந்து என்ன பண்ணிடும்னா டிஸ்ட்ராய் பண்ணிடும். நெக்ஸ்ட் வந்து ஆப்ஜெக்ட் 2க்கு வரும். ஆப்ஜெக்ட் 2 வந்து டிஸ்ட்ராய் பண்ணிடும். நெக்ஸ்ட் வந்து ஆப்ஜெக்ட் 1 வந்து டிஸ்ட்ராய் பண்ணிடும். ஓகே, ஸோ இதுலேயே நம்ம வேல்யூஸ் கூட பார்க்கலாம். இங்கே வந்து கர்லி பிரேசஸ்குள்ள திஸ் நேம், அதுக்கப்புறமா திஸ் ஏஜ். இப்போ நான் ரிஃப்ரெஷ் பண்ணுறேன். சாரி, ஏதோ மிஸ்டேக் பண்ணிக்கிறேன். undefined variable. ஓகே, இங்கே திஸ்ன்ற கீவேர்டு வந்து தப்பாக கொடுத்துருக்கேன். இப்போ நான் ரிஃப்ரெஷ் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து SYZ ஏஜ் வந்து 50. ஸோ அந்த ஆப்ஜெக்டாக நமக்கு என்ன ஆகிக்குதுன்னா டிஸ்ட்ராய் ஆகிக்குது. ஓகே, ஸோ அதுதான் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ஆப்ஜெக்ட். ஸோ லாஸ்ட் ஆப்ஜெக்ட் தான் ஃபஸ்ட்டு வந்து என்ன ஆகிக்குதுன்னா டிஸ்ட்ராய் பண்ணிக்குது. ஓகே, நெக்ஸ்ட் வந்து PQR 30 செகண்ட் ஆப்ஜெக்ட் வந்து டிஸ்ட்ராய் பண்ணிக்குது. நெக்ஸ்ட் வந்து ஃபர்ஸ்ட் ஆப்ஜெக்ட் வந்து டிஸ்ட்ராய் பண்ணிக்குது. ஓகே, ஸோ இதுதான் கன்ஸ்ட்ரக்டர் அண்ட் டிஸ்ட்ரக்டர் மெத்தட்ஸ். ஓகே, ஒரு கிளாஸில் பார்த்தீங்கன்னா மோர் தென் ஒன் கன்ஸ்ட்ரக்டர் வந்து யூஸ் பண்ண முடியாது. ஒரே ஒரு கன்ஸ்ட்ரக்டர் தான் பாசிபிள். அந்த கன்ஸ்ட்ரக்டர் ஃபங்க்ஷன் வந்து எப்போ கால் ஆகும்னா ஒன்ஸ் நம்ம ஆப்ஜெக்ட் கிரியேட் ஆனோடனே ஆட்டோமேட்டிக்காகவே கால் ஆயிரும். ஓகே, கால் ஆகும்போதே வேல்யூஸ் எல்லாமே பாஸ் ஆகி அசைன் ஆயிரும். ஓகே, நெக்ஸ்ட் வந்து டிஸ்ட்ரக்டர் ஃபங்க்ஷன்னா எண்ட் ஆஃப் த ஸ்கிரிப்ட் ஒன்ஸ் ரீச் ஆனோடனே ரிவர்ஸ்லேருந்து ஆப்ஜெக்ட்ஸ் என்ன பண்ணோன்னா டிஸ்ட்ராய் பண்ணிடும். இந்த வீடியோவில் PHPயில் இன்னெரிட்டன்ஸ் பற்றி பார்க்கலாம். இந்த இன்னெரிட்டன்ஸ்னால் என்னென்னா, இப்போ ஒரு கிளாஸில் இருக்கிற ப்ராப்பர்ட்டிஸ் அண்ட் மெத்தட்ஸை வந்து இன்னொரு கிளாஸ் வந்து என்ன பண்ணணும்னா இன்னெரிட் பண்ணும். ஒரு கிளாஸ்ன்ற கீவேர்டு வந்து போட்டுக்கிறேன். என்னோடய கிளாஸ் நேம் வந்து ஃப்ரூட். ஃபுல்லாக வந்து பப்ளிக் ஆக்சஸ் ஸ்பெசிஃபையரில் நேம் என்ற ப்ராப்பர்ட்டி வந்து கொடுக்குறேன். நெக்ஸ்ட்டு பப்ளிக் ஆக்சஸ் ஸ்பெசிஃபையரில் கலர் என்ற ப்ராப்பர்ட்டி வந்து கொடுக்குறேன். என்னோட பேரண்ட் கிளாஸில் ஒரு ஃபங்க்ஷன் வந்து போடுறேன், கன்ஸ்ட்ரக்டர் ஃபங்க்ஷன். ஸோ கன்ஸ்ட்ரக்ட் பேராமீட்டர்ஸாக n, c வேரியபிள்ஸ் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ இங்கே வந்து திஸ்ன்ற கீவேர்ட் வந்து என்ன இன்வோக் பண்ணுன்னா நேம் என்ற ப்ராப்பர்ட்டி வந்து இன்வோக் பண்ணுது. ஈக்குவல் டு n என்ற வேல்யூ வந்து கொடுக்குறேன். நெக்ஸ்ட் வந்து திஸ் கலர் ஈக்குவல் டு c. நெக்ஸ்ட் வந்து வேல்யூஸ் அசைன் பண்ணக்கப்புறமா அதை டிஸ்பிளே பண்ணுறதுக்கு கெட்ன்ற ஃபங்க்ஷன் வந்து கொடுக்குறேன். எக்கோ ஸ்டேட்மெண்ட்டில் the fruit name is curly bracesக்குள்ள this name and the color is curly bracesக்குள்ள this color. நெக்ஸ்ட் வந்து பிஆர் டேக் வந்து போட்டுக்கிறேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட பேரண்ட் கிளாஸ். ஓகே, இந்த கிளாஸ்க்குள்ளே ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது, ஒரு கன்ஸ்ட்ரக்டர் ஃபங்க்ஷன் ஒன்று கொடுத்துருக்கேன், நெக்ஸ்ட் வந்து ஒரு மெத்தட் ஒன்று இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட் வந்து அந்த பேரண்ட் கிளாஸ்க்கு ஒரு சைல்டு கிளாஸ் வந்து போடுறேன். சைல்டு கிளாஸ் நேம் வந்து ஸ்ட்ராபெரி. எஸ்என்ஸ் கீவேர்டு வந்து கொடுக்குறேன். அதுக்கப்புறமா நம்மளோட பேரண்ட் கிளாஸ்.
ஓகே ஒன்ஸ் இன்ஸ்டன்ஸ் என்ற கீவேர்டு வந்து கொடுத்தா இந்த ஸ்ட்ராபெரி என்ற கிளாஸ் வந்து இந்த ஃப்ரூட் கிளாஸில் இருக்கிற ப்ராப்பர்ட்டிஸ் ப்ளஸ் அந்த மெத்தட்ஸ் வந்து இன்ஹெரிட் பண்ணிடும். ஓகே என்னோட ஸ்ட்ராபெரி கிளாஸ்க்குள்ளே ஃபங்க்ஷன் ஒரு ஃபங்க்ஷன் வந்து போடுறேன். ஃபங்க்ஷன் நேம் வந்து சைல்டு உள்ள எக்கோ ஸ்டேட்மெண்ட்டில் am I a fruit or berry அப்படின்ற ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து கொடுக்குறேன். முன்னாடி வந்து ஒரு br டேக் வந்து போட்டுக்கிறேன். இங்கே வந்து கன்ஸ்ட்ரக்ட்ன்ற கீவேர்டு வந்து ஸ்பெல்லிங் மிஸ்டேக் பண்ணிக்கிறேன். ஓகே பேரண்டசிஸ் தப்பாக கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட் வந்து நம்ம ஒரு ஆப்ஜெக்ட் வந்து கிரியேட் பண்ணோம். எந்த கிளாஸ்க்கு நம்ம ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணோம்னா இம்மீடியட் கிளாஸ்க்கு தான் நம்ம ஆப்ஜெக்ட் வந்து கிரியேட் பண்ணோம். அதாவது இந்த சைல்டு கிளாஸ்க்கு மட்டும்தான் நம்ம ஆப்ஜெக்ட் வந்து கிரியேட் பண்ணோம். ஓகே ஸோ ஒரு ஆப்ஜெக்ட் வந்து போட்டுக்கிறேன். ஆப்ஜெக்ட் ஈக்குவல் டு நியூ ஸ்ட்ராபெரி. ஃப்ரூட் என்ற கிளாஸ்க்குள்ளே நான் ஒரு கன்ஸ்ட்ரக்டர் ஃபங்க்ஷன் வந்து கொடுத்துருக்கேன். ஓகே ஸோ இங்கே வந்து ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணும்போதே நம்ம ஒரு வேல்யூஸ் வந்து பாஸ் பண்ணிக்கணும். ஸோ ஸ்ட்ராபெரி நெக்ஸ்ட் வந்து கலர் வந்து ரெட். ஸோ எந்த கிளாஸில் நம்ம வேல்யூஸ் வந்து பாஸ் பண்ணுறோம்னா ஸ்ட்ராபெரி என்ற கிளாஸ்க்குள்ளே தான் நம்ம வேல்யூஸ் வந்து பாஸ் பண்ணுறோம். பட் இந்த கிளாஸ் வந்து ஃப்ரூட் என்ற கிளாஸை வந்து என்ன பண்ணோம்னா இன்ஹெரிட் பண்ணுறதுனால இந்த வேல்யூஸ் வந்து இந்த கன்ஸ்ட்ரக்டர் ஃபங்க்ஷனுக்கு நம்ம கால் பண்ணுறோம். ஓகே நெக்ஸ்ட் வந்து ஆப்ஜெக்ட் ஃபர்ஸ்ட் வந்து கெட் என்ற மெத்தட் வந்து கால் பண்ணுது. நெக்ஸ்ட் வந்து ஆப்ஜெக்ட் சைல்டு என்ற மெத்தட் வந்து கால் பண்ணுது. ஃபர்ஸ்ட் வந்து வேல்யூஸ் வந்து அசைன் ஆயிரும். ஒன்ஸ் நம்ம ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணாலே கன்ஸ்ட்ரக்டர் ஃபங்க்ஷன் வந்து ஆட்டோமேட்டிக்காகவே கால் ஆயிரும். ஓகே நெக்ஸ்ட் வந்து கெட் என்ற மெத்தட் வந்து கால் பண்ணிக்கிறேன். கெட் என்ற மெத்தட் வந்து நம்மளோட பேரண்ட் கிளாஸில் இருக்குது. ஸோ ஸ்ட்ராபெரி என்ற கிளாஸ் வந்து என்ன பண்ணணும்னா கெட் என்ற மெத்தட் வந்து இன்ஹெரிட் பண்ணிட்டு இந்த இன்ஃபர்மேஷன் வந்து டிஸ்பிளே பண்ணிடும். நெக்ஸ்ட் வந்து சைல்டு என்ற மெத்தட் வந்து இருக்குது. சைல்டு என்ற மெத்தட் வந்து எங்கே இருக்குன்னா ஸ்ட்ராபெரி கிளாஸ்க்குள்ளவே இருக்குது. ஓகே ஸோ நம்ம வந்து இதுக்குள்ளவே நம்ம ப்ராப்பர்ட்டிஸ் கொடுக்கலாம் ப்ளஸ் மெத்தட்ஸ் வந்து கொடுக்கலாம். ஒன்ஸ் எஸ்டன்ஸ் என்ற கீவேர்டு வந்து கொடுத்துட்டா பேரண்ட் கிளாஸ்லேருந்து என்ன பண்ணிடும்னா இன்ஹெரிட் பண்ணிடும். இப்போ நான் ரீஃப்ரெஷ் பண்ணுறேன். ஸோ அந்த ஃப்ரூட் நேம் வந்து ஸ்ட்ராபெரின்னு டிஸ்பிளே பண்ணுது. அந்த கலர் வந்து ரெட். ஓகே ஸோ இது வந்து நம்மளோட பேரண்ட் கிளாஸ் இன்ஃபர்மேஷன். இது வந்து நம்மளோட சைல்டு கிளாஸ் இன்ஃபர்மேஷன். இந்த வீடியோவில் பிஹெச்பியில் மெத்தட் ஓவர் ரைடிங் பற்றி பார்க்கலாம். மெத்தட் ஓவர் ரைடிங்னா என்னென்னா இப்போ பேரண்ட் கிளாஸ் இருக்குது, அதாவது சூப்பர் கிளாஸ். சூப்பர் கிளாஸில் நம்ம ஒரு கன்ஸ்ட்ரக்டர் ஃபங்க்ஷன் வந்து கொடுக்குறோம் ப்ளஸ் யூசர் டிஃபைன் ஃபங்க்ஷன் வந்து கொடுக்குறோம். ஓகே அதே சப் கிளாஸில் நம்ம என்ன பண்ணலாம்னா சேம் பேரண்ட் கிளாஸில் இருக்கிற கன்ஸ்ட்ரக்டர் ஃபங்க்ஷனும் யூசர் டிஃபைன் ஃபங்க்ஷனும் நேம் சேஞ்ச் பண்ணாமல் சேம் நேமை நம்ம என்ன பண்ணலாம் நம்மளோட சப் கிளாஸில் யூஸ் பண்ணலாம். ஸோ இதுதான் என்னென்னா மெத்தட் ஓவர் ரைடிங். ஸோ எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ கிளாஸ் என்ற கீவேர்டு வந்து போட்டுக்கிறேன். ஃபர்ஸ்ட் வந்து பேரண்ட் கிளாஸ் அதாவது சூப்பர் கிளாஸ் வந்து போடுறேன். கிளாஸ் நேம் வந்து ஃப்ரூட். உள்ள பப்ளிக் ஆக்சஸ் ஸ்பெசிஃபையரில் நேம் என்ற ப்ராப்பர்ட்டி கொடுக்குறேன். நெக்ஸ்ட் அதே மாதிரி பப்ளிக் கலர் என்ற ப்ராப்பர்ட்டி வந்து கொடுக்குறேன். ஓகே நெக்ஸ்ட் வந்து கன்ஸ்ட்ரக்டர் ஃபங்க்ஷன் வந்து கொடுக்குறேன். ஸோ கன்ஸ்ட்ரக்ட் parameters of name color. உள்ள வந்து this keywordல நேம் என்ற ப்ராப்பர்ட்டியை வந்து இன்வோக் பண்ணுது. ஸோ நேம் என்ற வேரியபிள்குள்ளே என்ன வேல்யூ இருக்கோ அதை வந்து நேம் என்ற ப்ராப்பர்ட்டிக்கு அசைன் பண்ணுறேன். நெக்ஸ்ட் வந்து this keyword color equal to color variable. ஸோ இது வந்து கன்ஸ்ட்ரக்டர் ஃபங்க்ஷன். நெக்ஸ்ட் வந்து இன்ஃபர்மேஷனை டிஸ்பிளே பண்ணுறதுக்காக get என்ற ஃபங்க்ஷன் வந்து கொடுக்குறேன். எக்கோ ஸ்டேட்மெண்ட்டில் the fruit name is dot this name.
dot and the color is equal to dot this invoking color equal to என்னோட color variable dot br tag ஒன்று போட்டுக்கிறேன் நெக்ஸ்ட் லைனில் டிஸ்பிளே பண்ணுறதுக்காக. ஓகே, ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து நம்மளோட சூப்பர் கிளாஸ். நெக்ஸ்ட் வந்து ஒரு சைல்டு கிளாஸ் வந்து போடுறேன், அதாவது சப் கிளாஸ் நேம் வந்து ஸ்ட்ராபெரி. எஸ்டென்ஸ் கீவேர்டு யூஸ் பண்ணுறேன். எஸ்டென்ஸ் கீவேர்டு யூஸ் பண்ணால் இந்த ஸ்ட்ராபெரி என்ற கிளாஸ் வந்து அதோட பேரண்ட் கிளாஸ், அதாவது ஃப்ரூட் என்ற கிளாஸ்க்குள்ளே ப்ராப்பர்ட்டிஸ் மெத்தட்ஸ் ரெண்டுமே என்ன பண்ணோம்னா இன்ஹெரிட் பண்ணோம். ஸோ இங்கே வந்து ஃப்ரூட் உள்ளே வந்து என்ன பண்ணுறேன், ஸோ என்னோட பேரண்ட் கிளாஸில் பார்த்தீங்கன்னா என்ன இன்ஃபர்மேஷன் டிஸ்பிளே பண்ணோன்னா என்னோட ஃப்ரூட் நேம் ப்ளஸ் அதோட கலர். ஸோ இந்த ஸ்ட்ராபெரி என்ற கிளாஸ்க்குள்ளே நான் என்ன பண்ணுறேன்னா, ஸோ ஸ்ட்ராபெரி தான் என்னோட ஃப்ரூட். ஸோ அந்த ஸ்ட்ராபெரி என்ற ஃப்ரூட்டு எவ்வளோ கேஜி எவ்வளோ வெயிட் அதை டிஃபைன் பண்ணுறதுக்கு இந்த ஸ்ட்ராபெரி என்ற கிளாஸ்க்குள்ளே நான் கொடுக்க போகிறேன். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு வந்து இங்கே வந்து நம்ம பப்ளிக் ஆஸ் ஸ்பெசிஃபையரில் வெயிட் அப்படின்ற ப்ராப்பர்ட்டி வந்து கொடுக்குறேன். ஓகே, ஸோ இந்த ஸ்ட்ராபெரி என்ற கிளாஸ் வந்து அந்த வெயிட் என்ற ப்ராப்பர்ட்டி என்ன பண்ணணும்னா இன்ஹெரிட் பண்ணிடும். இங்கே வந்து என்ன பண்ணுறேன், கன்ஸ்ட்ரக்ட் என்ற ஃபங்க்ஷன் வந்து கொடுக்குறேன். ஸோ இங்கேயும் ஒரு கன்ஸ்ட்ரக்ட் ஃபங்க்ஷன் இருக்குது, இங்கேயும் ஒன்று கொடுக்குறேன். ஓகே, ஸோ இதுதான் என்னென்னா மெத்தட் ஓவர் ரைடிங். உள்ளே வந்து நேம் கலர் எக்ஸ்ட்ராவாக என்ன பண்ணுறேன் வெயிட்ன்ற 3 பேராமீட்டர்ஸ் வந்து கொடுக்குறேன். நெக்ஸ்ட் வந்து இங்கே காமா மிஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இங்கே நேம் அண்ட் கலர் இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஆல்ரெடி அசைன் பண்ணிட்டோம் எங்கன்னா நம்மளோட சூப்பர் கிளாஸில். ஸோ இங்கே நம்ம என்ன பண்ணலாம், பேரண்ட் கோலன் ஃபஸ்ட் வந்து 2 அண்டர்ஸ்கோர் போட்டுக்கணும். அதுக்கப்புறமா கன்ஸ்ட்ரக்ட் மெத்தட், இங்கே வந்து நேம் கமா கலர்னு கொடுக்குறேன். ஸோ இது பார்த்தீங்கன்னா இந்த கன்ஸ்ட்ரக்ட் என்ற மெத்தட் வந்து நான் ஸ்ட்ராபெரி என்ற கிளாஸில், அதாவது சப் கிளாஸில் என்ன பண்ணுறேன், கன்ஸ்ட்ரக்ட் என்ற மெத்தட் வந்து கால் பண்ணுறேன். எங்கன்னா பேரண்ட் கிளாஸில் நான் கால் பண்ணுறேன். ஆல்ரெடி நான் இதை வந்து அசைன் பண்ணுறதுனால ஜஸ்ட் இந்த வேல்யூஸ் வந்து நான் இந்த இடத்துக்கு பாஸ் பண்ணி நேம் அண்ட் கலர் என்ற ப்ராப்பர்ட்டிக்குள்ளே அசைன் பண்ணுறேன். ஓகே, நெக்ஸ்ட் வந்து நம்ம இன்னும் வெயிட் என்ற ப்ராப்பர்ட்டிக்கு வேல்யூ வந்து அசைன் பண்ணல. ஸோ இங்கே வந்து திஸ் கீவேர்ட் வெயிட், நம்ம ஆல்ரெடி வெயிட் என்ற ப்ராப்பர்ட்டி வந்து கொடுத்துட்டோம். எந்த கிளாஸ்லனா சூப்பர் கிளாஸில். ஓகே, ஸோ இங்கே வந்து ஈக்குவல் டு வெயிட். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா கன்ஸ்ட்ரக்டர் ஃபங்க்ஷன். இப்போ வேல்யூஸ் எல்லாமே அசைன் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்து இன்ஃபர்மேஷனை டிஸ்பிளே பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறேன், ஃபங்க்ஷன் கெட் என்ற மெத்தட் வந்து கொடுக்குறேன். ஸோ இங்கேயும் ஒரு கெட் என்ற மெத்தட் வந்து இருக்குது. ஸோ இங்கே ஒரு கெட் என்ற மெத்தட் வந்து யூஸ் பண்ணுறேன். ஓகே, நான் நேம் ஏதோ சேஞ்ச் பண்ணல. ஸோ இதுதான் என்னென்னா மெத்தட் ஓவர் ரைடிங். இந்த ஃபங்க்ஷனில் பார்க்கும்போது நம்ம என்ன இன்ஃபர்மேஷன் டிஸ்பிளே பண்ணிக்கிறோன்னா அந்த ஃப்ரூட்டோட நேமும் ப்ளஸ் அதோட கலரும். என்ன மிஸ்ஸிங்னா அந்த ஃப்ரூட்டோட வெயிட். ஸோ இங்கே என்ன பண்ணலாம், ஃபஸ்ட்டு வந்து பேரண்ட்டுன்னு போட்டுக்கிறேன் கோலன். அதுக்கப்புறமா கெட்ன்ற மெத்தடை வந்து கால் பண்ணிக்கிறேன். எங்கன்னா பேரண்ட் கிளாஸில் நான் என்ன பண்ணிக்கிறேன், கெட்ன்ற மெத்தடை வந்து கால் பண்ணிக்கிறேன். அங்கே வந்து நம்மளோட ஃப்ரூட் நேமும் அதோட கலரும் இன்ஃபர்மேஷனும் டிஸ்பிளே பண்ணிடும். நெக்ஸ்ட் வந்து என்ன ரிமைனிங்னா வெயிட். ஸோ இங்கே என்ன பண்ணுறேன், த fruit weight is equal to this keyword from a weight property. Okay, so இதுதான் நம்மளோட மெத்தட் ஓவர் ரைடிங். நெக்ஸ்ட் வந்து ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிக்கலாம். ஆப்ஜெக்ட் வந்து இமிடியேட் கிளாஸ்க்கு கிரியேட் பண்ணோம். ஸோ இங்கே வந்து எஸ்ன்ற ஆப்ஜெக்ட்குள்ளே நியூ ஸ்ட்ராபெரி. ஸோ நான் கன்ஸ்ட்ரக்டர் மெத்தட் யூஸ் பண்ணதுனால இங்கே வந்து வேல்யூஸ் வந்து பாஸ் பண்ணிக்கிறேன்.
ஃபஸ்ட்டு வந்து நேம் ஸ்ட்ராபெரின்னு பாஸ் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து கலர் ரெட், எவ்வளோ கேஜினா 10 கேஜி. ஸோ இங்கே எக்ஸ்ட்ராவாக அடிஷ்னலாக இன்ஃபர்மேஷன் வந்து ஆட் பண்ணிக்கலாம். கேஜின்னு போட்டுக்கிறேன். ஓகே. ஸோ நம்ம ஒரு ஸ்ட்ராபெரி என்ற கிளாஸ்க்கு நம்ம ஒரு ஆப்ஜெக்ட் வந்து கிரியேட் பண்ணிக்கிறோம், எஸ் என்ற ஆப்ஜெக்ட். ஸோ இங்கே வந்து வேல்யூஸை வந்து பாஸ் பண்ணிக்கிறேன். இது நேராக இங்கே போவோம்னா இங்கே போவோம். ஓகே. ஸோ இங்கே நேம் என்ற வேரியபிள்குள்ளே ஸ்ட்ராபெரி என்ற வேல்யூ வந்து இருக்கும், கலர் என்ற வேரியபிள்குள்ளே ரெட்ன்ற வேல்யூ வந்து இருக்கும், வெயிட்குள்ளே 10ன்னு இருக்கும். ஓகே. ஸோ ஆல்ரெடி நான் என்னோட பேரண்ட் கிளாஸில் கன்ஸ்ட்ரக்டர் என்ற ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணிக்கிறேன். அங்கே வந்து நேம் அண்ட் கலர் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ இங்கே வந்து நான் திரும்ப கொடுக்கணுன்னு அவசியம் இல்லை. ஸோ என்ன பண்ணுறேன், பேரண்ட்டுன்னு போட்டுட்டு ஸோ கன்ஸ்ட்ரக்ட் என்ற மெத்தட் வந்து கால் பண்ணுறேன். எங்கன்னா பேரண்ட் கிளாஸில். ஓகே. ஸோ ரிமைனிங் இருக்கிறது வந்து வெயிட்டு தான். ஸோ வெயிட் மட்டும் என்ன பண்ணிக்கிறேன், அசைன் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து இந்த எஸ்என்ற ஆப்ஜெக்ட் வந்து எதை கால் பண்ணதுன்னா கெட்ன்ற மெத்தட் வந்து கால் பண்ணுது. ஓகே. ஜஸ்ட் ஒன் டைம் குத்தா போடும். ஓகே. ஸோ இங்கே வந்து மூவ் ஆகும். இங்கே ஆல்ரெடி ஒரு கெட் மெத்தடை வந்து கால் பண்ணிக்கிறேன் எங்கன்னா பேரண்ட் கிளாஸில். ஓகே. அதுக்கப்புறமா ரிமைனிங் இன்ஃபர்மேஷன் அதாவது வெயிட் வந்து நமக்கு டிஸ்பிளே பண்ணும். இது சேவ் பண்ணிக்கலாம். ரீஃப்ரெஷ் பண்ணுறேன். ஸோ 16 என்ற லைனில் நமக்கு ஒரு எரர் வந்து வருது. லைன் நம்பர் 16. ஓகே. ஸோ இங்கே வந்து ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணிக்கிறேன். இப்போ நான் ரிஃப்ரெஷ் பண்ணுறேன். ஸோ நமக்கு த ஃப்ரூட் நேம் இஸ் ஸ்ட்ராபெரி அண்ட் த கலர் இஸ் ரெட், பட் நமக்கு வெயிட் வந்து வரலை. சாரி, இங்கே எக்கோ ஸ்டேட்மெண்ட் மிஸ் பண்ணிட்டேன். ஓகே. இப்போ நான் ரிஃப்ரெஷ் பண்ணுறேன். இப்போ நமக்கு த ஃப்ரூட் நேம் இஸ் ஸ்ட்ராபெரி அண்ட் த கலர் இஸ் ரெட் ப்ளஸ் அதோட ஃப்ரூட்டோட வெயிட் வந்து 10 கேஜி. ஓகே. ஜஸ்ட் நான் இங்கே வந்து ஒரு எக்கோ ஸ்டேட்மெண்ட் வந்து மிஸ் பண்ணிக்கிறேன். ஸோ அதனால இந்த இன்ஃபர்மேஷன் வந்து நமக்கு வெப்பேஜில் டிஸ்பிளே பண்ணல. ஓகே. ஸோ ஃபஸ்ட் என்ன பண்ணிக்கிறேன், பேரண்ட் கிளாஸில் கெட்ன்ற மெத்தட் வந்து கால் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் வந்து டிஸ்பிளே பண்ணிடும். ஓகே. ஸோ இந்த செட் ஆஃப் ஆக்ஷன் வந்து பெர்ஃபார்ம் பண்ணிடும். அதுக்கப்புறமா வெயிட் என்ற வேல்யூ வந்து டிஸ்பிளே ஆகும். ஸோ இதுதான் என்னென்னா மெத்தட் ஓவர் ரைட்டிங். நம்ம ஜஸ்ட் அந்த கன்ஸ்ட்ரக்ட் என்ற ஃபங்க்ஷன் வந்து நம்மளோட சப் கிளாஸில் யூஸ் பண்ணுறோம். பேரண்ட் கிளாஸில் கெட் என்ற மெத்தட் வந்து இருக்குது. நான் நேமே சேஞ்ச் பண்ணாமல் நான் என்ன பண்ணுறேன், என்னோட சப் கிளாஸில் போடுறேன். ஓகே. இந்த வீடியோவில் பிஹெச்பியில் ஃபைனல் கீவேர்டு பற்றி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணுறேன், இந்த பேரண்ட் கிளாஸ்க்கு ஒரு ஃபைனல் கீவேர்டு வந்து போடுறேன். அதாவது கிளாஸ் கீவேர்டுக்கு முன்னாடி ஃபைனல் என்ற கீவேர்டு வந்து கொடுக்குறேன் என்னோட சூப்பர் கிளாஸ்க்கு. ஓகே. இப்போ நான் ரீஃப்ரெஷ் பண்ணுறேன். ஒரு எரர் வந்து வருது. என்னோட சப் கிளாஸ் வந்து ஸ்ட்ராபெரி. ஸோ அந்த சப் கிளாஸ் மே நாட் இன்ஹெரிட் ஃப்ரம் ஃபைனல் கிளாஸ். அப்படின்னு என்னன்னா, ஒன்ஸ் இந்த ஃப்ரூட் என்ற கிளாஸ் நான் ஃபைனல் என்ற கீவேர்டு வந்து கொடுத்துட்டா அந்த ஃப்ரூட் கிளாஸ் வந்து நம்ம எந்த கிளாஸ்னாலுமே இன்ஹெரிட் பண்ண முடியாது. ஸோ அதான். ஓகே. நெக்ஸ்ட் வந்து இந்த கன்ஸ்ட்ரக்ட் என்ற மெத்தட் வந்து கொடுக்குறேன் ஃபைனல். இப்போ நான் ரிஃப்ரெஷ் பண்ணுறேன். ஸோ கேனாட் ஓவர் ரைட் ஃபைனல் மெத்தட். அதாவது இந்த கன்ஸ்ட்ரக்ட் என்ற மெத்தட் வந்து சப் கிளாஸில் ஓவர் ரைட் பண்ண முடியாது ஒன்ஸ் நம்ம ஃபைனல் என்ற கீவேர்டு வந்து யூஸ் பண்ணிட்டோம். ஓகே. அதே மாதிரி யூசர் டிஃபைன் ஃபங்க்ஷனுக்கு ஒரு ஃபைனல் கீவேர்டு வந்து கொடுக்குறேன். ரீஃப்ரெஷ் பண்ணுறேன். கேனாட் ஓவர் ரைட் ஃபைனல் மெத்தட். அதாவது கெட் மெத்தடை நம்மளோட சப் கிளாஸில் ஓவர் ரைட் பண்ண முடியாது. ஓகே. ஸோ இந்த ஃபைனல் கீவேர்டோட யூசஸ் என்னென்னா, நம்ம கிளாஸ்க்கு ஃபைனல் கீவேர்டு யூஸ் பண்ணிட்டா அந்த கிளாஸ் நம்ம இன்ஹெரிட் பண்ண முடியாது. ஸோ நம்ம இந்த கன்ஸ்ட்ரக்டர் மெத்தட், யூசர் டிஃபைன் ஃபங்க்ஷன், ஸோ இந்த மெத்தட்ஸ்க்கெல்லாம் நம்ம ஒரு ஃபைனல் கீவேர்டு யூஸ் பண்ணிட்டா அந்த மெத்தடை வந்து நம்மளோட சப் கிளாஸில் ஓவர் ரைட் பண்ண முடியாது. ஸோ இதுதான் ஃபைனல் கீவேர்டு. இந்த வீடியோவில் பிஹெச்பியில் ஊப்ஸ் கான்செப்டில் கான்ஸ்டன்ஸ் பற்றி பார்க்கலாம். இந்த கான்ஸ்டன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் லைக் வேரியபிள்ஸ் மாதிரி தான். இப்போ வேரியபிள்ஸில் ஒரு வேல்யூ வந்து அசைன் பண்ணக்கப்புறமா அந்த வேல்யூவை நம்ம என்ன பண்ண முடியும்னா சேஞ்ச் பண்ண முடியும். பட் கான்ஸ்டன்ஸ் வேரியபிளில் ஒன்ஸ் ஒரு வேல்யூ வந்து அசைன் பண்ணிட்டா கான்ஸ்டன்ஸ் வேரியபிளில்
அந்த வேல்யூ வந்து நம்மளால் என்ன பண்ண முடியாதுன்னா சேஞ்ச் பண்ண முடியாது. ஸோ இதான் டிஃப்ரென்ஸ். ஃபஸ்ட்டு வந்து கிளாஸ் என்ற கீவேர்டு வந்து கொடுக்குறேன். அதுக்கப்புறமா நம்மளோட கிளாஸ் நேம் வந்து பர்சன், உள்ள வந்து கான்ஸ்ட் அப்படின்ற ஒரு கீவேர்டு வந்து கொடுக்குறேன். இப்போ நம்ம ஒரு கான்ஸ்டன்ஸ் வேரியபிள் வந்து யூஸ் பண்ணும்போது அந்த வேரியபிளுக்கு முன்னாடி கான்ஸ்ட் அப்படின்ற ஒரு கீவேர்டு வந்து கொடுக்கணும். அதுக்கப்புறமா என்னோட கான்ஸ்டன்ட் வேரியபிள் வந்து ஏ, இங்கே வந்து டாலர் சைன் வந்து கொடுக்கக்கூடாது. ஓகே, ஸோ ஈக்குவல் டு பர்சன் ஏ. இந்த பர்சன் ஏ அப்படின்றது வந்து ஒரு ஸ்ட்ரிங் இன்ஃபர்மேஷன். அதை நான் என்ன பண்ணியிருக்கேன், என்னோட கான்ஸ்டன்ட் வேரியபிள் அதாவது ஏன்ற வேரியபிள்குள்ளே அசைன் பண்ணிக்கிறேன். அந்த வேல்யூ வந்து அதாவது ஸ்ட்ரிங் இன்ஃபர்மேஷன் பர்சன் ஏ, அந்த வேல்யூ வந்து நம்மளால் என்ன பண்ண முடியும்னா ஒன்ஸ் அசைன் பண்ணக்கப்புறமா அந்த வேல்யூவை சேஞ்ச் பண்ண முடியாது. ஓகே, ஏன்னா இது ஒரு கான்ஸ்டன்ட் வேரியபிள். இந்த வேரியபிளை அவுட் சைட் கிளாஸில் நம்ம எப்படி ஆக்சஸ் பண்ணலாம்னா எக்கோ ஸ்டேட்மெண்ட்டில் ஃபஸ்ட்டு வந்து நம்மளோட கிளாஸ் நேம், அதுக்கப்புறமா ஸ்கோப் ரெசல்யூஷன் ஆப்ரேட்டர் அதாவது 2 கோலன், அதுக்கப்புறமா நம்மளோட கான்ஸ்டன்ட் வேரியபிள் ஏ. ரீஃப்ரெஷ் பண்ணுறேன். பர்சன் ஏ அப்படின்ற ஸ்ட்ரிங் இன்ஃபர்மேஷன் வந்து டிஸ்பிளே ஆகுது. இந்த ஸ்ட்ரிங் இன்ஃபர்மேஷனை நம்மளால் என்ன பண்ண முடியாதுன்னா ஒன்ஸ் அசைன் பண்ணக்கப்புறமா சேஞ்ச் பண்ண முடியாது. இதே கான்ஸ்டன்ட் வேரியபிளை இன்சைட் கிளாஸில் எப்படி ஆக்சஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். டிஸ்பிளே பண்ணுறதுக்காக ஒரு ஃபங்க்ஷன் வந்து போடுறேன். ஃபங்க்ஷன் கீவேர்ட், ஃபங்க்ஷன் நேம் வந்து டிஸ்பிளே. ஸோ என்னோட ஃபங்க்ஷனுக்குள்ளே எக்கோ ஸ்டேட்மெண்ட்டில் ஃபஸ்ட்டு வந்து செல்ஃப் அப்படின்ற கீவேர்டு வந்து கொடுக்கணும். நம்மளோட கிளாஸ் நேம் வந்து கொடுக்கக்கூடாது. ஏன்னா நம்ம இன்சைட் கிளாஸில் டிஸ்பிளே பண்ணுற வைக்கிறதுக்காக என்ன பண்ணுறோம், செல்ஃப் அப்படின்ற கீவேர்டு வந்து கொடுக்கணும். அதுக்கப்புறமா ஸ்கோப் ரெசல்யூஷன் ஆப்ரேட்டர், அதுக்கப்புறமா நம்மளோட கான்ஸ்டன்ட் வேரியபிள் ஏ. இதை டிஸ்பிளே பண்ணுறதுக்காக நம்ம என்ன பண்ணோம், இந்த பர்சன் என்ற கிளாஸ்க்கு நம்ம ஒரு ஆப்ஜெக்ட் வந்து க்ரியேட் பண்ணோம். ஸோ $sign OPJ அப்படின்ற ஒரு வேரியபிள் வந்து போட்டிருக்கேன். ஈக்குவல் டு ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணோன்னா நியூ கீவேர்டு வந்து யூஸ் பண்ணணும். ஓகே, எந்த கிளாஸ்க்குன்னு நம்ம மென்ஷன் பண்ணோம். ஸோ பர்சன் என்ற கிளாஸ்க்கு. ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து நம்மளோட ஆப்ஜெக்ட் வந்து OBJ டிஸ்பிளே மெத்தட் வந்து கொடுக்குறேன். இப்போ நம்மளோட ஆப்ஜெக்ட் வந்து எந்த ஃபங்க்ஷன் வந்து கால் பண்ணுதுன்னா டிஸ்பிளே அப்படின்ற ஒரு ஃபங்க்ஷன் வந்து கால் பண்ணுது. இதில் வந்து என்னோட ஃபங்க்ஷனுக்குள்ளே என்னோட கான்ஸ்டன்ட் வேரியபிள் வந்து கொடுத்துருக்கேன். ஓகே, இப்போ நான் ரீஃப்ரெஷ் பண்ணுறேன். சேம் அதே இன்ஃபர்மேஷன் தான் டிஸ்பிளே ஆகுது, எந்த எரரும் வரல. ஓகே, இதே இன்சைட் கிளாஸில் நம்ம யூஸ் பண்ணோன்னா செல்ஃப் என்ற கீவேர்டு வந்து கொடுக்கணும். அவுட் சைட் கிளாஸில் நம்ம யூஸ் பண்ணோன்னா நம்ம டேட்டா ஃபஸ்ட்டு வந்து கிளாஸ் நேம், அதுக்கப்புறமா ஸ்கோப் ரெசல்யூஷன் ஆப்ரேட்டர், அப்புறமா நம்மளோட கான்ஸ்டன்ட் வேரியபிள். ஸோ இதுதான் கான்ஸ்டன்ட்ஸ். ஒன்ஸ் நம்ம ஒரு வேல்யூ வந்து கான்ஸ்டன்ட் வேரியபிள் அசைன் பண்ணிட்டா அந்த வேல்யூவை நம்மளால் அதுக்கப்புறமா சேஞ்ச் பண்ண முடியாது. அதுக்கப்புறமா இந்த கான்ஸ்டன்ட் வேரியபிள் வந்து கேஸ் சென்சிட்டிவ். இங்கே நம்ம ஸ்மாலர் கேஸ் அதாவது லோயர் கேஸில் கொடுத்துருந்தா இங்கேயும் நம்ம என்ன பண்ணணும், லோயர் கேஸில் தான் கொடுக்கணும். அப்பர் கேஸில் யூஸ் பண்ணால் எரர் வந்து டிஸ்பிளே பண்ணும். ஓகே, இந்த வீடியோவில் PHPயில் அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ் பற்றி பார்க்கலாம். அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ்னால் என்னென்னா, இப்போ ஒரு அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ்க்குள்ளே நம்ம ஒரு அப்ஸ்ட்ராக்ட் மெத்தட் வந்து டிக்ளேர் பண்ணுவோம். அதாவது மெத்தட் டிக்ளரேஷன் தான் பண்ணுவோம், ஃபங்க்ஷனை இம்ப்ளிமெண்ட் பண்ண மாட்டோம். ஓகே, ஸோ எங்கே இம்ப்ளிமெண்ட் பண்ணுவோம்னா நம்ம சைல்டு கிளாஸில் தான் அந்த அப்ஸ்ட்ராக்ட் மெத்தடை நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணுவோம். ஸோ அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸில் ஒரு கண்டிஷன் வந்து இருக்குது. நம்ம ஒரு அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ் க்ரியேட் பண்ணிட்டா அதில் கண்டிப்பாக ஒரு அப்ஸ்ட்ராக்ட் மெத்தட் வந்து கண்டிப்பாக டிக்ளேர் பண்ணி தான் ஆகணும். ஸோ ஒரு அப்ஸ்ட்ராக்ட் மெத்தட் டிக்ளேர் பண்ணலாம், இல்லை ஒன்றுக்கு மேலே நம்ம எவ்வளோ வேணாலும், அதாவது நம்பர் ஆஃப் அப்ஸ்ட்ராக்ட் மெத்தட்ஸ் வந்து நம்ம டிக்ளேர் பண்ணலாம். ஸோ அத்தனை மெத்தட்ஸை நம்ம என்ன பண்ணி தான் ஆகணும், சைல்டு கிளாஸில் இம்ப்ளிமெண்ட் பண்ணி தான் ஆகணும். ஓகே, ஸோ இந்த அப்ஸ்ட்ராக்ட் மெத்தடை வந்து நம்ம நம்பர் ஆஃப் சைல்டு கிளாஸில் நம்ம என்ன பண்ணிக்கலாம், இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ எப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து ஒரு அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ் எப்படி க்ரியேட் பண்ணணும்னா ஃபஸ்ட்டு அப்ஸ்ட்ராக்ட் அப்படின்ற கீவேர்டு வந்து கொடுக்கணும். நெக்ஸ்ட் வந்து கிளாஸ் கீவேர்டு, நெக்ஸ்ட் வந்து நம்மளோட கிளாஸ் நேம், அதாவது பர்சன்ன்றது நம்மளோட கிளாஸ் நேம், அதாவது இதுதான் நம்மளோட பேரண்ட் கிளாஸ்.
ஸோ அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸில் ஒரு கண்டிஷன் வந்து இருக்குது. நம்ம எப்போ ஒரு அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ் கிரியேட் பண்ணாலும் உள்ளே வந்து அட்லீஸ்ட் ஒரு அப்ஸ்ட்ராக்ட் மெத்தடாச்சும் நம்ம டிக்ளேர் பண்ணணும். அப்ஸ்ட்ராக்ட் மெத்தட் டிக்ளேர் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு அப்ஸ்ட்ராக்ட் என்ற கீவேர்டு வந்து கொடுக்கணும். நெக்ஸ்ட் வந்து ஃபங்க்ஷன் என்ற கீவேர்டு. நெக்ஸ்ட் வந்து நம்மளோட ஃபங்க்ஷன் நேம், ஃபார் எக்ஸாம்பிள் டிஸ்பிளேன்னு கொடுக்குறேன். ஃபைனலாக நான் செமிகோலன் வச்சு க்ளோஸ் பண்ணுறேன். அப்படி க்ளோஸ் பண்ணிட்டா இது வந்து மெத்தட் டிக்ளரேஷன். அதாவது டிஸ்பிளே என்ற மெத்தடை நான் ஜஸ்ட்டு டிக்ளேர் தான் பண்ணிக்கிறேன், இம்ப்ளிமெண்ட் பண்ணல. இம்ப்ளிமெண்ட் எங்கே பண்ணோன்னா சைல்டு கிளாஸில் தான் இம்ப்ளிமெண்ட் பண்ணோம். ஸோ இது வந்து நம்மளோட அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ். ஸோ என்னோடய கிளாஸ்க்குள்ளே ஒரே ஒரு அப்ஸ்ட்ராக்ட் மெத்தடாக யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ ஒரே ஒரு மெத்தட் யூஸ் பண்ணலாம், இல்லை அதுக்கு மேலேயும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் வந்து கிளாஸ் சைல்டு ஏ என்றது நம்மளோட சப் கிளாஸ். ஓகே, நெக்ஸ்ட் வந்து எக்ஸ்டென்ஸ் பேரண்ட் கிளாஸ் வந்து கொடுக்கணும். இங்கே வந்து நம்மளோட பேரண்ட் கிளாஸ் வந்து பர்சன். உள்ள வந்து இந்த அப்ஸ்ட்ராக்ட் மெத்தட் டிக்ளரேஷனை என்னோட சைல்டு கிளாஸில் இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறேன். எப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து ஃபங்க்ஷன் கீவேர்ட், நெக்ஸ்ட் வந்து ஃபங்க்ஷன் நேம். ஸோ என்னோடய ஃபங்க்ஷனுக்குள்ளே எக்கோ ஸ்டேட்மெண்ட்டில் சைல்டு ஏ அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ இது வந்து நம்மளோட சைல்டு கிளாஸ். ஸோ இந்த சைல்டு கிளாஸ்க்கு நம்ம ஒரு ஆப்ஜெக்ட் வந்து கிரியேட் பண்ணோம். ஸோ obj1 ஈக்குவல் டு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணோன்னா நியூ கீவேர்டு வந்து கொடுக்கணும். ஸோ நியூ நம்மளோட சப் கிளாஸ் நேம். நெக்ஸ்ட் வந்து $, obj1 எந்த மெத்தட் கால் பண்ணுதுன்னா டிஸ்பிளே என்ற மெத்தட் வந்து கால் பண்ணுது. ஓகே, ஸோ நம்மளோட ஆப்ஜெக்ட் வந்து டிஸ்பிளே என்ற மெத்தட் வந்து கால் பண்ணுது. உள்ளே வந்து ஒரு ஃபங்க்ஷன் டெஃபினேஷன் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ சைல்டு ஏ அப்படின்ற இன்ஃபர்மேஷன் வந்து டிஸ்பிளே ஆகும். ஓகே, ஆல்ரெடி இந்த ஃபங்க்ஷனை நான் எங்கே டிக்ளேர் பண்ணிட்டேன், என்னோட அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸில் டிக்ளேர் பண்ணிட்டேன். ஓகே, இப்போ நான் ரீஃப்ரெஷ் பண்ணுறேன். ஸோ சைல்டு ஏ அப்படின்ற இன்ஃபர்மேஷன் வந்து டிஸ்பிளே ஆகுது. ஸோ இங்கே நம்ம வந்து பேராமீட்டராக நம்ம கொடுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் எஸ்ன்ற வேரியபிள் வந்து கொடுக்குறேன். இங்கே எஸ்ன்ற வேரியபிள் வந்து கொடுக்குறேன். என்னோட எக்கோ ஸ்டேட்மெண்ட்டில் எஸ்ன்ற வேரியபிள் கொடுத்துட்டு நெக்ஸ்ட் வந்து பிஆர் டேக் கொடுக்குறேன். ஸோ இங்கே வந்து நான் பேராமீட்டராக ஒரு வேரியபிள் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ இங்கே ஃபங்க்ஷன் கால் பண்ணும்போது நம்ம ஒரு வேல்யூ வந்து பாஸ் பண்ணணும். ஸோ பாஸ் பண்ணுறது சைல்டு ஏ அப்படின்ற இன்ஃபர்மேஷன் வந்து பாஸ் பண்ணிக்கிறேன். இப்போ நான் ரீஃப்ரெஷ் பண்ணுறேன். சேம் அதே இன்ஃபர்மேஷன் தான் டிஸ்பிளே ஆகுது, நமக்கு எந்த எரரும் வரல. ஸோ இந்த மாதிரி நம்ம அப்ஸ்ட்ராக்ட் மெத்தடை என்ன பண்ணிக்கலாம், மோர் தென் ஒன், அதாவது n நம்பர் ஆஃப் சைல்டு கிளாஸஸில் நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ இன்னொரு கிளாஸ் வந்து போடுறேன், சைல்டு பி எக்ஸ்டென்ஸ் கீவேர்ட். நெக்ஸ்ட் வந்து நம்மளோட பேரண்ட் கிளாஸ் நேம் பர்சன். உள்ள வந்து சேம் அதே ஃபங்க்ஷன் கொடுக்குறேன், சேம் அதே நேம். நான் நேமை வந்து சேஞ்ச் பண்ணல. ஸோ உள்ள வந்து ஒரு ஆர்குமெண்ட் வந்து கொடுக்குறேன். எக்கோ ஸ்டேட்மெண்ட்டில் எஸ்ன்ற வேரியபிள், அதுக்கப்புறமா பிஆர் டேக். ஸோ இந்த சைல்டு பி அப்படின்ற கிளாஸ்க்கு நம்ம ஒரு ஆப்ஜெக்ட் வந்து கிரியேட் பண்ணோம். ஸோ obj2 ஈக்குவல் டு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணோன்னா நியூ கீவேர்டு வந்து கொடுக்கணும். நெக்ஸ்ட் வந்து நம்மளோட கிளாஸ் நேம். ஓகே, நெக்ஸ்ட் வந்து obj2 டிஸ்பிளே என்ற ஃபங்க்ஷன் வந்து கால் பண்ணுது. ஸோ வேல்யூவாக என்ன பாஸ் பண்ணுறேன்னா சைல்டு பின்னு பாஸ் பண்ணுறேன். இப்போ நான் ரீஃப்ரெஷ் பண்ணுறேன். ஸோ சைல்டு ஏ சைல்டு பி ரெண்டு இன்ஃபர்மேஷனும் நமக்கு டிஸ்பிளே ஆகுது. ஸோ இந்த மாதிரி நம்ம என்ன பண்ணிக்கலாம், மோர் தென் ஒன் சைல்டு கிளாஸஸ் நம்ம யூஸ் பண்ணலாம். ஓகே, ஸோ இந்த அப்ஸ்ட்ராக்ட் என்ற மெத்தடை வந்து நம்ம மோர் தென் ஒன் சைல்டு கிளாஸஸில் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து இங்கே நம்ம ஒரு டிஃபால்ட்டாக ஒரு பேராமீட்டர் கொடுக்குறேன், s2 என்ற பேராமீட்டர். ஸோ இங்கே வந்து ஒரு வேல்யூ வந்து பாஸ் பண்ணிக்கிறேன் பி. இங்கே ஜஸ்ட்டு நான் சைல்டு மட்டும் தான் பாஸ் பண்ணுறேன். ஓகே, ஸோ இந்த இடத்துல
s2 என்ற வேரியபிள் வந்து கொடுக்குறேன். இப்போ நான் ரீஃப்ரெஷ் பண்ணுறேன். சேம் அதே அவுட்புட் தான் டிஸ்பிளே ஆகுது. நமக்கு எந்த எரரும் வரல. நம்ம இங்கே ஒரே ஒரு வேல்யூ மட்டும்தான் பாஸ் பண்ணிக்கிறோம். ஏன்னா இங்கே மெத்தடை டிக்ளேர் பண்ணும்போதே நம்ம ஒரே ஒரு ஆர்குமெண்ட் தான் கொடுத்துருக்கோம். ஓகே, ஸோ இன்னொரு வேல்யூ வந்து பாஸ் பண்ணால் நமக்கு எரர் வந்து டிஸ்பிளே ஆகும். அதனால் டிஃபால்ட் ஆர்குமெண்ட்டை நம்ம இங்கே ஒரு வேல்யூவாக நம்ம பாஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இங்கே வந்து நம்ம ஒரே ஒரு அப்ஸ்ட்ராக்ட் மெத்தட் தான் டிக்ளேர் பண்ணிக்கிறோம். இதே மாதிரி நம்ம மோர் தென் ஒன் அப்ஸ்ட்ராக்ட் மெத்தடை டிக்ளேர் பண்ணிக்கலாம். ஸோ எவ்வளோ நம்ம மெத்தடை டிக்ளேர் பண்ணுறோமோ அந்த எல்லா மெத்தடையும் நம்ம ஒரு சைல்டு கிளாஸ்லேயும் நம்ம யூஸ் பண்ணிக்கணும். அப்படி யூஸ் பண்ணலான்னா ஃபார் எக்ஸாம்பிள் சைல்டு ஏ என்ற கிளாஸ்க்குள்ளே ஒரு அப்ஸ்ட்ராக்ட் மெத்தடும் சைல்டு பி கிளாஸில் இன்னொரு அப்ஸ்ட்ராக்ட் மெத்தடும் நம்ம யூஸ் பண்ணால் எரர் வந்து டிஸ்பிளே ஆகும். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் நான் இங்கே ஒரு 2 அப்ஸ்ட்ராக்ட் மெத்தட் யூஸ் பண்ணால் அந்த 2 அப்ஸ்ட்ராக்ட் மெத்தட்னு சைல்டு ஏ கிளாஸ்லையும் இருக்கணும், சைல்டு பி கிளாஸ்லையும் இருக்கணும். ஓகே, இந்த வீடியோவில் பிஹெச்பியில் ட்ரைட்ஸ் பற்றி பார்க்கலாம். இந்த ட்ரைட்ஸ் எதுக்காக கொண்டு வந்தாங்கன்னா, இப்போ சிங்கிள் இன்ஹெரிட்டன்ஸில் ஒரு சப் கிளாஸ் வந்து ஒரே ஒரு சிங்கிள் பேரண்ட் கிளாஸ் மட்டும்தான் என்ன பண்ணும், இன்ஹெரிட் பண்ணும். இதே ஒரு சப் கிளாஸ் வந்து மோர் தென் ஒன் பேரண்ட் கிளாஸ், அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் 2 பேரண்ட் கிளாஸ் இருக்குன்னா ஒரு சப் கிளாஸ் வந்து 2 பேரண்ட் கிளாஸ் என்ன பண்ணாது, இன்ஹெரிட் பண்ணாது பிஹெச்பியில். ஸோ அதுதான் என்னது, மல்டிபிள் இன்ஹெரிட்டன்ஸ். ஒரு சப் கிளாஸ் வந்து 2 பேரண்ட் கிளாஸை இன்ஹெரிட் பண்ண முடியாது. ஸோ பிஹெச்பியில் மல்டிபிள் இன்ஹெரிட்டன்ஸ் வந்து பாசிபிள் கிடையாது. ஒன்லி சிங்கிள் இன்ஹெரிட்டன்ஸ் மட்டும்தான் பண்ண முடியும். அதாவது ஒரு சப் கிளாஸ் வந்து ஒரே ஒரு பேரண்ட் கிளாஸை மட்டும்தான் என்ன பண்ணும், இன்ஹெரிட் பண்ணும். ஸோ இதை ஓவர் கம் பண்ணுறதுக்காக தான் ட்ரைட்ஸ் என்ற டாபிக் வந்து கொண்டு வராங்க பிஹெச்பியில். ஸோ எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த ட்ரைட் வந்து ஜஸ்ட் லைக் கிளாஸ் மாதிரியே தான். ஓகே, கிளாஸ் மாதிரியே தான் நம்ம க்ரியேட் பண்ணுவோம். ஓகே, பட் கீவேர்டு வந்து ட்ரைட்டுன்னு கொடுப்போம். ஃபஸ்ட்டு வந்து ட்ரைட் அப்படின்ற கீவேர்டு வந்து கொடுக்கணும். நெக்ஸ்ட் வந்து நம்மளோட ட்ரைட் நேம், யூசர் டிஃபைன் நேம் தான். ஃபார் எக்ஸாம்பிள் message1 அப்படின்ற ட்ரைட் நேம் வந்து கொடுக்குறேன். என்னோட ட்ரைட்குள்ளே சம் கோடு வந்து யூஸ் பண்ணுறேன். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ஃபங்க்ஷன் என்ற கீவேர்டை வந்து கொடுக்குறேன். நெக்ஸ்ட் வந்து என்னோட ஃபங்க்ஷன் நேம் வந்து msg1. என்னோட ஃபங்க்ஷனுக்குள்ளே ஹலோ என்ற இன்ஃபர்மேஷன் வந்து டிஸ்பிளே பண்ணுறேன். உள்ளே வந்து பிஆர் டேக் கொடுத்துருக்கேன் நெக்ஸ்ட் லைன் டிஸ்பிளே பண்ணுறதுக்காக. நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ணுறேன், ஒரு கிளாஸ் வந்து கிரியேட் பண்ணுறேன். ஸோ கிளாஸ் கீவேர்ட், என்னோட கிளாஸ் நேம் வந்து welcome1. ஸோ இந்த welcome1 என்ற கிளாஸ் வந்து என்ன பண்ண போகுதுன்னா, இந்த message1 ட்ரைட்டை வந்து யூஸ் பண்ண போகுது. எப்படி யூஸ் பண்ண வைக்கலாம்னா, ஃபர்ஸ்ட் வந்து யூஸ் என்ற கீவேர்டு வந்து கொடுக்கணும். அதுக்கப்புறமா நம்மளோட ட்ரைட் நேம் வந்து கொடுக்கணும். இங்கே என்னோட ட்ரைட் நேம் வந்து message1. நெக்ஸ்ட் இந்த welcome1 என்ற கிளாஸ்க்கு நம்ம ஒரு ஆப்ஜெக்ட் வந்து கிரியேட் பண்ணலாம். எப்படின்னா $obj1 ஈக்குவல் டு ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணோன்னா நியூ கீவேர்டு வந்து யூஸ் பண்ணோம். நெக்ஸ்ட் வந்து கிளாஸ் நேம். நெக்ஸ்ட் அந்த ஆப்ஜெக்ட் வந்து object1 msg1 என்ற ஃபங்க்ஷன் வந்து கால் பண்ணுது. பட் அந்த msg1 என்ற ஃபங்க்ஷன் வந்து என்னோட கிளாஸ்க்குள்ளே இல்லை. ஸோ அதை வந்து நான் என்ன பண்ணிக்கிறேன், யூஸ் என்ற கீவேர்டு கொடுத்துட்டு message1 என்ற ட்ரைட் வந்து கொடுக்குறேன். ஸோ என்னோட ட்ரைட்குள்ளே அந்த ஃபங்க்ஷன் வந்து இருக்குது. ஓகே, ஸோ இதை கால் பண்ணும்போது இந்த ஃபங்க்ஷன் வந்து எக்ஸிக்யூட் ஆகும், hello என்ற இன்ஃபர்மேஷன் வந்து டிஸ்பிளே பண்ணும். ரீஃப்ரெஷ் பண்ணுறேன். ஸோ hello என்ற இன்ஃபர்மேஷன் வந்து டிஸ்பிளே ஆகுது. இப்போ வந்து இன்னொரு கிளாஸ் வந்து கொடுக்குறேன். கிளாஸ் நேம் வந்து welcome2. இங்கே யூஸ் என்ற கீவேர்டு கொடுத்துட்டு message1 அப்படின்ற ட்ரைட் வந்து கொடுக்குறேன். ஓகே, ஸோ இந்த welcome1 welcome2 ரெண்டு கிளாஸும் எந்த யூஸ் பண்ணுது, message1 என்ற ட்ரைட் வந்து யூஸ் பண்ணுது. ஓகே, நெக்ஸ்ட் வந்து இந்த welcome2 என்ற கிளாஸ்க்கு ஒரு ஆப்ஜெக்ட் வந்து கிரியேட் பண்ணலாம். object2 ஈக்குவல் டு நியூ கீவேர்ட் welcome2. நெக்ஸ்ட் இந்த object2 வந்து msg1 என்ற ஃபங்க்ஷன் வந்து கால் பண்ணுது. ஓகே, ஸோ இந்த welcome2 என்ற கிளாஸும் எதை யூஸ் பண்ணுது, message1 என்ற ட்ரைட் வந்து யூஸ் பண்ணுது. என்னோட ட்ரைட்குள்ளே ஒரு ஃபங்க்ஷன் வந்து கொடுக்குறேன். ஸோ இந்த ஃபங்க்ஷன் வந்து msg1 என்ற ஃபங்க்ஷன் வந்து object2 வந்து கால் பண்ணுது. ஸோ hello என்ற இன்ஃபர்மேஷன் வந்து டிஸ்பிளே ஆகும். ஓகே, ரிஃப்ரெஷ் பண்ணுறேன். நமக்கு 2 hello என்ற இன்ஃபர்மேஷன் வந்து டிஸ்பிளே ஆகுது.
ஃபர்ஸ்ட் allow வந்து ஆப்ஜெக்ட் 1 கால் பண்ணி எக்ஸிக்யூட் ஆன allow இன்ஃபர்மேஷன். நெக்ஸ்ட் செகண்ட் allow வந்து ஆப்ஜெக்ட் 2 கால் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ண allow இன்ஃபர்மேஷன். ஓகே, இப்போ நான் என்ன பண்ணுறேன், இன்னொரு ட்ரைட் வந்து யூஸ் பண்ணுறேன். ட்ரைட் கீவேர்ட், என்னோட ட்ரைட் நேம் வந்து message2. சேம் இங்கே என்ன பண்ணுறேன், ஃபங்க்ஷன் கொடுத்து msg2 என்ற ஃபங்க்ஷன் நேம் வந்து கொடுக்குறேன். என்னோட ஃபங்க்ஷனுக்குள்ளே எக்கோ ஸ்டேட்மெண்ட்டில் how are you அப்படின்னு கொடுக்குறேன். இப்போ நம்மக்கிட்ட ரெண்டு ட்ரைட் வந்து இருக்குது. ஓகே, ஸோ வெல்கம் 1 என்ற கிளாஸ் வந்து எதை யூஸ் பண்ணுதுன்னா message1 என்ற ட்ரைட் வந்து யூஸ் பண்ணுது. வெல்கம் 2 என்ற கிளாஸ் வந்து message1 யூஸ் பண்ணுது, message2 யூஸ் பண்ணுது. ஸோ இங்கே வந்து message1 மட்டும் தான் கொடுத்துருக்கேன். message2 எப்படி கொடுக்கலாம்னா கமா message2. ஸோ இந்த மாதிரி நம்ம என்ன பண்ணிக்கலாம், மோர் தென் ஒன் ட்ரைட்டை கமா செப்பரேட் பண்ணி லைனாக நம்ம கொடுத்துக்கலாம். ஓகே, ஸோ இதுதான் என்னன்னா மல்டிபிள் இன்ஹெரிட்டன்ஸ். ஒரே ஒரு கிளாஸ், அதாவது வெல்கம் 2 என்ற கிளாஸ் வந்து என்ன பண்ணுது, ரெண்டு ட்ரைட் இன்ஃபர்மேஷன் வந்து யூஸ் பண்ணுது. ஓகே, ஸோ வெல்கம் 2 என்ற கிளாஸ் வந்து இங்கே, ஸோ ஆப்ஜெக்ட் 2 obj2 வந்து msg2 என்ற ஃபங்க்ஷன் வந்து கால் பண்ணுது. ஏன்னா என்னோட வெல்கம் 2 என்ற கிளாஸ்க்குள்ளே message2 என்ற ட்ரைட் வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். message2 என்ற ட்ரைட்குள்ளே msg2 என்ற ஃபங்க்ஷன் வந்து இருக்குது. ஓகே, இப்போ நான் ரிஃப்ரெஷ் பண்ணுறேன். ஸோ how are you அப்படின்ற இன்ஃபர்மேஷன் வந்து டிஸ்பிளே ஆகுது. ஓகே, ஸோ மல்டிபிள் இன்ஹெரிட்டன்ஸ் வந்து நார்மலாக நம்ம பண்ணும்போது ஒரு சப் கிளாஸ் வந்து ரெண்டு பேரண்ட் கிளாஸ் என்ன பண்ணாது, இன்ஹெரிட் பண்ணாது. ஸோ அதை ஓவர் கம் பண்ணுறதுக்காக ட்ரைட் என்ற டாபிக் வந்து கொண்டு வந்தாங்க. ஓகே, ஸோ இங்கே நான் வந்து மோர் தென் ஒன் எவ்வளோ வேணால் ட்ரைட் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அத்தனையுமே நான் என்ன பண்ணிக்கலாம், ஒரே கிளாஸில் நம்ம யூஸ் என்ற கீவேர்டு கொடுத்துட்டு எல்லா ட்ரைட் நேமையும் கமா செப்பரேட் பண்ணி நம்ம கொடுத்துக்கலாம். ஓகே, இந்த வீடியோவில் பிஹெச்பியில் ஸ்டாட்டிக் மெத்தட் அண்ட் ஸ்டாட்டிக் ப்ராப்பர்ட்டி பற்றி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து ஸ்டாட்டிக் மெத்தட். இந்த ஸ்டாட்டிக் மெத்தடோட யூஸ் என்னென்னா, ஒரு ஆப்ஜெக்ட் மூலிமா அந்த மெத்தடை கால் பண்ணாமல் டைரெக்டாக அந்த மெத்தடை கால் பண்ணுறது தான் ஸ்டாட்டிக் மெத்தட். ஸோ எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து கிளாஸ் என்ற கீவேர்டு வந்து போடுறேன். என்னோட கிளாஸ் நேம் வந்து கார். ஸோ என்னோட கார் என்ற கிளாஸ்க்குள்ளே ஒரு ஸ்டாட்டிக் மெத்தட் வந்து கொடுக்க போகிறேன். எப்படின்னா ஃபஸ்ட் வந்து ஸ்டாட்டிக் என்ற கீவேர்டு வந்து கொடுக்கணும். நெக்ஸ்ட் வந்து ஃபங்க்ஷன் என்ற கீவேர்டு. நெக்ஸ்ட் வந்து நம்மளோட ஃபங்க்ஷன் நேம், ஃபார் எக்ஸாம்பிள் கெட் நேம்னு கொடுக்குறேன். என்னோட ஸ்டாட்டிக் மெத்தட்குள்ளே ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட்டில் ஆட் என்ற ஸ்ட்ரிங் இன்ஃபர்மேஷன் வந்து கொடுக்குறேன். ஓகே, நெக்ஸ்ட் வந்து ஒரு ஃபங்க்ஷன் வந்து போகிறேன், கன்ஸ்ட்ரக்டர் ஃபங்க்ஷன். எக்கோ ஸ்டேட்மெண்ட்டில் கார் நேம் ஈக்குவல் டு டாட். இப்போ ஸ்டாட்டிக் மெத்தடை நான் என்ன பண்ண போகிறேன்னா, என்னோட கார் என்ற கிளாஸ்க்குள்ளவே நான் அந்த மெத்தடை டைரெக்டாக கால் பண்ண போகிறேன். ஸோ எப்படி பண்ணலான்னா, என்னோட பேரண்ட் கிளாஸ்லேயே நான் என்ன பண்ண போகிறேன், கால் பண்ண போகிறேன். ஸோ அதுக்காக ஃபர்ஸ்ட் வந்து செல்ஃப் என்ற கீவேர்டு வந்து கொடுக்கணும். நெக்ஸ்ட் வந்து ஸ்கோப் ரெசல்யூஷன் ஆப்ரேட்டர். நெக்ஸ்ட் வந்து ஸ்டாட்டிக் மெத்தட் நேம், அதாவது கெட் நேம். ஓகே, நெக்ஸ்ட் வந்து இந்த கார் என்ற கிளாஸ்க்கு ஒரு ஆப்ஜெக்ட் வந்து போடுறேன், obj ஈக்குவல் டு நியூ கார். ஒன்ஸ் நான் ஆப்ஜெக்ட் கிரியேட் ஆனோடனே இந்த கன்ஸ்ட்ரக்டர் என்ற ஃபங்க்ஷன் வந்து ஆட்டோமேட்டிக்காக கால் ஆயிரும். ஸோ என்னோட ஃபங்க்ஷனுக்குள்ளே நான் என்ன பண்ணிக்கிறேன், ஸ்டாட்டிக் மெத்தடை நான் டேரெக்டாக கால் பண்ணிக்கிறேன். ஸோ ஒரு ஆப்ஜெக்ட் மூலியமாக கால் பண்ணாமல் நான் என்ன பண்ணிக்கிறேன், டேரெக்டாகவே கால் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ பேரண்ட் கிளாஸில் கால் பண்ணோன்னா செல்ஃப் என்ற கீவேர்டு வந்து கொடுக்கணும். ரிஃப்ரெஷ் பண்ணுறேன். ஸோ கார் நேம் ஈக்குவல் டு ஆடி என்ற இன்ஃபர்மேஷன் வந்து டிஸ்பிளே ஆகுது. இதே வந்து ஒரு சப் கிளாஸில், அதாவது சைல்டு கிளாஸில் நம்ம இந்த ஸ்டாட்டிக் மெத்தடை கால் பண்ணோன்னா இந்த இடத்துல நம்ம பேரண்ட் என்ற கீவேர்டு வந்து கொடுக்கணும். ஸோ எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ரிமூவ் பண்ணிடுறேன். ஸோ கார்ன்றது நம்மளோட பேரண்ட் கிளாஸ். என்னோட பேரண்ட் கிளாஸ்க்குள்ளே ஸ்டாட்டிக் மெத்தட் வந்து கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட் வந்து கிளாஸ், என்னோட சப் கிளாஸ் நேம் வந்து ஆடி, எஸ்டென்ஸ் கீவேர்ட். நெக்ஸ்ட் வந்து பேரண்ட் கிளாஸ் நேம்.
உள்ள வந்து ஒரு ஃபங்க்ஷன் கன்ஸ்ட்ரக்டர் ஃபங்க்ஷன் வந்து கொடுக்குறேன். இதோட கன்ஸ்ட்ரக்டர் ஃபங்க்ஷனுக்குள்ள எக்கோ ஸ்டேட்மெண்ட்ல கார் நேம் ஈக்குவல் டு டாட். ஸோ இப்போ வந்து ஸ்டாட்டிக் மெத்தட் வந்து என்னோட பேரண்ட் கிளாஸில் இருக்குது. பட் நான் கால் பண்ண போகிறது வந்து சப் கிளாஸில். ஸோ சப் கிளாஸ்லேருந்து கால் பண்ணோன்னா பேரண்ட் என்ற கீவேர்டு வந்து கொடுக்கணும். அதுக்கப்புறமா ஸ்கோப் ரெசல்யூஷன் ஆப்ரேட்டர். நெக்ஸ்ட் வந்து நம்மளோட ஸ்டாட்டிக் மெத்தட் நேம். இந்த இடத்துல ஆடின்னு சேஞ்ச் பண்ணுறேன். ஸோ ஆடி என்ற கிளாஸ்க்கு ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிக்கிறேன். ஒன்ஸ் ஆப்ஜெக்ட் கிரியேட் ஆனோடனே கன்ஸ்ட்ரக்டர் என்ற ஃபங்க்ஷன் வந்து ஆட்டோமேட்டிக்காக கால் ஆயிரும். ஸோ என்னோடய ஃபங்க்ஷனுக்குள்ளே கெட் நேம் என்ற ஸ்டாட்டிக் மெத்தடை வந்து டைரெக்டாக கால் பண்ணிக்கிறேன். இப்போ நான் ரீஃப்ரெஷ் பண்ணுறேன். ஸோ அதே அவுட்புட் தான் டிஸ்பிளே ஆகுது, எந்த எரரும் வரல. ஸோ இதுதான் ஸ்டாட்டிக் மெத்தட். நெக்ஸ்ட் வந்து ஸ்டாட்டிக் ப்ராப்பர்ட்டி பற்றி பார்க்கலாம். ஸோ இந்த ஸ்டாட்டிக் ப்ராப்பர்ட்டி பார்த்தீங்கன்னா சேம் ஸ்டாட்டிக் மெத்தட் மாதிரி தான். ஒரு ஆப்ஜெக்ட் மூலிமா ஒரு ப்ராப்பர்ட்டியை நம்ம கால் பண்ணாமல் நம்ம டைரெக்டாக அந்த ப்ராப்பர்ட்டியை கால் பண்ண போகிறோம். ஸோ இதை நான் ரிமூவ் பண்ணிடுறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பப்ளிக் என்ற ஆஸ் ஸ்பெசிஃபையர் வந்து கொடுக்குறேன். நெக்ஸ்ட் வந்து ஸ்டாட்டிக் என்ற கீவேர்ட். நெக்ஸ்ட் வந்து நம்மளோட ப்ராப்பர்ட்டி நேம். ஃபார் எக்ஸாம்பிள் நேம் என்ற ப்ராப்பர்ட்டி வந்து கொடுக்குறேன். ஸோ நான் கொடுக்கும் போதே என்ன பண்ணிடுறேன், ஆடி என்ற வேல்யூ வந்து அசைன் பண்ணிக்கிறேன். ஸோ இது வந்து ஸ்டாட்டிக் ப்ராப்பர்ட்டி. நேம்ன்றது நம்மளோட ஸ்டாட்டிக் ப்ராப்பர்ட்டி. ஸோ என்னோட கிளாஸ்க்குள்ள ஒரு கன்ஸ்ட்ரக்டர் ஃபங்க்ஷன் வந்து கொடுக்குறேன். கன்ஸ்ட்ரக்ட். ஸோ என்னோட கன்ஸ்ட்ரக்டர் ஃபங்க்ஷனுக்குள்ள எக்கோ ஸ்டேட்மெண்ட்டில் கார் நேம் ஈக்குவல் டு டாட். ஸோ என்னோட கிளாஸ்க்குள்ளவே, அதாவது என்னோட பேரண்ட் கிளாஸ்க்குள்ளவே நான் என்ன பண்ணுறேன், என்னோட ஸ்டாட்டிக் ப்ராப்பர்ட்டியை கால் பண்ணுறேன், டைரெக்டாக கால் பண்ணுறேன். ஸோ என்னோட பேரண்ட் கிளாஸில் கால் பண்ணுறதுனால செல்ஃப் என்ற கீவேர்டு வந்து கொடுக்கணும். நெக்ஸ்ட் வந்து ஸ்கோப் ரெசல்யூஷன் ஆப்ரேட்டர். நெக்ஸ்ட் வந்து நம்மளோட ப்ராப்பர்ட்டி நேம். ஸோ இங்கே வந்து கார்னு சேஞ்ச் பண்ணுறேன். ஒன்ஸ் நம்ம ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணோன்னே இந்த கன்ஸ்ட்ரக்டர் என்ற ஃபங்க்ஷன் வந்து ஆட்டோமேட்டிக்காக கால் ஆயிரும். ஓகே. ஸோ என்னோட ஃபங்க்ஷனுக்குள்ளே நான் என்ன பண்ணிக்கிறேன், நேம் என்ற ப்ராப்பர்ட்டியை வந்து டைரெக்டாக கால் பண்ணிக்கிறேன். ஒரு ஆப்ஜெக்ட் மூலிமா கால் பண்ணாமல் டைரெக்டாகவே கால் பண்ணிக்கிறேன். ரிஃப்ரெஷ் பண்ணுறேன். சேம் அதே அவுட்புட் தான் டிஸ்பிளே ஆகுது, எந்த எரரும் வரல. ஸோ இதே வந்து நம்ம சப் கிளாஸ்லேருந்து கால் பண்ணோன்னா இதை வந்து ரிமூவ் பண்ணிடுறேன். ஸோ கிளாஸ், என்னோட சப் கிளாஸ் நேம் வந்து ஆடி, எஸ்டன்ஸ் கீவேர்ட், பேரண்ட் கிளாஸ் நேம் வந்து கார். உள்ள வந்து ஒரு கன்ஸ்ட்ரக்டர் ஃபங்க்ஷன் வந்து கொடுக்குறேன். எக்கோ ஸ்டேட்மெண்ட்டில் கார் நேம் ஈக்குவல் டு டாட். ஸோ சப் கிளாஸ்லேருந்து நம்ம டேரெக்டாக கால் பண்ணுறதுனால பேரண்ட் என்ற கீவேர்டு வந்து கொடுக்கணும். இதே பேரண்ட் கிளாஸ்லேயே டேரெக்டாக கால் பண்ணால் செல்ஃப் என்ற கீவேர்டு வந்து கொடுக்கணும். ஓகே. நெக்ஸ்ட் வந்து ஸ்கோப் ரெசல்யூஷன் ஆப்ரேட்டர். நெக்ஸ்ட் வந்து நம்மளோட ப்ராப்பர்ட்டி நேம். இங்கே வந்து ஆடின்னு சேஞ்ச் பண்ணிடுறேன். ஸோ ஆடி என்ற கிளாஸ்க்கு ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணோன்னே கன்ஸ்ட்ரக்டர் என்ற ஃபங்க்ஷன் வந்து ஆட்டோமேட்டிக்காக கால் ஆயிரும். என்னோட ஃபங்க்ஷனுக்குள்ளே நான் நேம் என்ற ப்ராப்பர்ட்டியை வந்து டேரெக்டாக கால் பண்ணிக்கிறேன். ஒரு ஆப்ஜெக்ட் மூலிமா கால் பண்ணாமல் டேரெக்டாக கால் பண்ணிக்கிறேன். இப்போ நான் ரிஃப்ரெஷ் பண்ணுறேன். சேம் அதே அவுட்புட் தான் டிஸ்பிளே ஆகுது. ஸோ இதுதான் என்னென்னா ஸ்டாட்டிக் மெத்தட் அண்ட் ஸ்டாட்டிக் ப்ராப்பர்ட்டி. ரெண்டோட யூஸ் என்னென்னா, ஒரு அதோட மெத்தட் அந்த ப்ராப்பர்ட்டிக்கு நம்ம ஒரு இன்ஸ்டன்ஸ் ஆஃப் எ கிளாஸ் மூலிமா நம்ம கால் பண்ணாமல் டேரெக்டாக அந்த கிளாஸ்க்குள்ளவே நம்ம என்ன பண்ண போகிறோம்னு டேரெக்டாக கால் பண்ணுறது தான் ஸ்டாட்டிக் மெத்தட்ஸ் அண்ட் ஸ்டாட்டிக் ப்ராப்பர்ட்டிஸ். இந்த வீடியோவில் PHPயில் லாஸ்ட் ஊப்ஸ் கான்செப்ட் ஆசஸ் மாடிஃபைஸ் பற்றி பார்க்கலாம். ஆசஸ் மாடிஃபைஸில் 3 ஆசஸ் மாடிஃபைஸ் வந்து இருக்குது. ஒன்று வந்து பப்ளிக், ரெண்டாவது வந்து ப்ரொடெக்டர், மூணாவது வந்து ப்ரைவேட். இந்த 3 ஆசஸ் மாடிஃபைஸும் நம்ம எதில் யூஸ் பண்ணலான்னா, ப்ராப்பர்ட்டிக்கும் சரி மெத்தடுக்கும் சரி ரெண்டுத்துக்குமே இதை யூஸ் பண்ணலாம். ஸோ எதுக்காக யூஸ் பண்ணுறாங்களா, ஃபஸ்ட்டு வந்து பப்ளிக். இப்போ பப்ளிக் என்ற கீவேர்டு வந்து இந்த ப்ராப்பர்ட்டிக்கு ப்ளஸ் அந்த மெத்தட் ரெண்டுத்துக்குமே நம்ம பப்ளிக்கும் கொடுத்தா அந்த ப்ராப்பர்ட்டி மெத்தடை வந்து
அவுட் சைட் கிளாஸ்லையும் ஆக்சஸ் பண்ணலாம், இன்சைட் கிளாஸ்லையும் ஆக்சஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் வந்து ப்ரொடெக்டட் அப்படின்ற கீவேர்டு வந்து யூஸ் பண்ணால் அவுட் சைட் கிளாஸில் ஆக்சஸ் பண்ண முடியாது, இன்சைட் கிளாஸில் ஆக்சஸ் பண்ணலாம், சப் கிளாஸில் ஆக்சஸ் பண்ணலாம். இதே ப்ரைவேட் அப்படின்ற கீவேர்டு வந்து கொடுத்தா இன்சைட் கிளாஸில் மட்டும்தான் ஆக்சஸ் பண்ண முடியும், சப் கிளாஸில் ஆக்சஸ் பண்ண முடியாது, அவுட் சைட் கிளாஸில் ஆக்சஸ் பண்ண முடியாது. ஒரு சின்ன எக்ஸாம்பிள் வந்து பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து கிளாஸ்ன்ற கீவேர்டு வந்து கொடுக்குறேன். நெக்ஸ்ட் வந்து கார்ன்ற கிளாஸ் நேம் வந்து கொடுக்குறேன். ஸோ பப்ளிக் என்ற ஆக்சஸ் மாடிஃபையர் வந்து கொடுக்குறேன். எதுக்குன்னா நேம் என்ற ப்ராப்பர்ட்டிக்கு. நெக்ஸ்ட் வந்து கன்ஸ்ட்ரக்டர் ஃபங்க்ஷன் வந்து கொடுக்குறேன். உள்ள வந்து திஸ் கீவேர்டில் நேம் என்ற ப்ராப்பர்ட்டிக்கு ஒரு வேல்யூ வந்து கொடுக்குறேன், ஆடி. நெக்ஸ்ட் வேல்யூ டிஸ்பிளே பண்ணுறதுக்காக ஒரு ஃபங்க்ஷன் வந்து போகிறேன், டிஸ்பிளே என்ற ஃபங்க்ஷன் நேம். உள்ள வந்து எக்கோ ஸ்டேட்மெண்ட்டில் திஸ் நேம். ஓகே, கார் என்ற கிளாஸ்க்கு ஒரு ஆப்ஜெக்ட் வந்து கிரியேட் பண்ணலாம். obj equal to new car. நெக்ஸ்ட் வந்து obj வந்து டிஸ்பிளே இந்த மெத்தட் வந்து கால் பண்ணுது. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ப்ராப்பர்ட்டிக்கு பார்க்கலாம். ஸோ நேம் என்ற ப்ராப்பர்ட்டிக்கு ஃபர்ஸ்ட் பப்ளிக் என்ற கீவேர்டு வந்து கொடுத்துருக்கேன். ஓகே, ஸோ பப்ளிக் என்ற கீவேர்டு வந்து கொடுத்தா இந்த நேம் என்ற ப்ராப்பர்ட்டி வந்து இன்சைட் கிளாஸில் அக்சஸ் பண்ணலாம், அவுட் சைட் கிளாஸ்லையும் அக்சஸ் பண்ணலாம், சப் கிளாஸ்லையும் அக்சஸ் பண்ணலாம். ஓகே, ஸோ நான் இங்கே வந்து இன்சைட் கிளாஸில் அக்சஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ பார்க்கலாம், ரீஃப்ரெஷ் பண்ணுறேன். ஸோ ஆடின் என்ற இன்ஃபர்மேஷன் வந்து டிஸ்பிளே ஆகுது, எந்த எரருமே வரல. இதே வந்து ப்ரொடெக்டட் அப்படின்ற கீவேர்டு வந்து கொடுக்குறேன். ப்ரொடெக்டட்னா இன்சைட் கிளாஸில் அக்சஸ் பண்ணலாம், சப் கிளாஸில் அக்சஸ் பண்ணலாம், அவுட் சைட் கிளாஸில் அக்சஸ் பண்ண முடியாது. அதாவது இந்த இடத்துல நம்மளால் அந்த நேம் என்ற ப்ராப்பர்ட்டி வந்து அக்சஸ் பண்ண முடியாது. ஸோ நேம் என்ற ப்ராப்பர்ட்டி நான் எங்கே யூஸ் பண்ணிக்கிறேன், இன்சைட் கிளாஸில் தான் அக்சஸ் பண்ணிக்கிறேன். ஸோ நமக்கு எந்த எரரும் வராது. ரிஃப்ரெஷ் பண்ணுறேன். ஸோ அதே இன்ஃபர்மேஷன் தான் வந்து எந்த எரரும் வரல. நெக்ஸ்ட் வந்து ப்ரைவேட் என்ற கீவேர்டு வந்து கொடுத்தா அவுட் சைட் கிளாஸில் ஆக்சஸ் பண்ண முடியாது, அதே மாதிரி சப் கிளாஸில் ஆக்சஸ் பண்ண முடியாது. எங்கே மட்டும் தான் ஆக்சஸ் பண்ண முடியும்னா இந்த நேம் என்ற ப்ராப்பர்ட்டி இன்சைட் கிளாஸில் மட்டும்தான் ஆக்சஸ் பண்ண முடியும். ஸோ இன்சைட் கிளாஸில் தான் ஆக்சஸ் பண்ணிக்கிறேன். இப்போ நான் ரிஃப்ரெஷ் பண்ணுறேன். ஸோ எந்த எரரும் வரல. ஸோ இதே வந்து ஃபங்க்ஷனுக்கு போடலாம். ஃபர்ஸ்ட் வந்து கன்ஸ்ட்ரக்டர் என்ற ஃபங்க்ஷனுக்கு போடுறேன். பப்ளிக் என்ற கீவேர்டு வந்து கொடுக்குறேன். ஸோ இந்த கன்ஸ்ட்ரக்டர் என்ற ஃபங்க்ஷன் வந்து நான் எங்கே ஆக்சஸ் பண்ணிக்கிறேன், அவுட் சைட் கிளாஸில் தான் ஆக்சஸ் பண்ணிக்கிறேன். ஏன்னா ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணோன்னே கன்ஸ்ட்ரக்டர் என்ற ஃபங்க்ஷன் வந்து ஆட்டோமேட்டிக்காகவே கால் ஆகும். ஓகே, ஸோ பப்ளிக் என்ற கீவேர்டு கொடுத்ததுனால நமக்கு எந்த எரரும் வராது. ரீஃப்ரெஷ் பண்ணுறேன். அதே இன்ஃபர்மேஷன் தான் டிஸ்பிளே ஆகுது. இதே நான் இந்த இடத்துல ப்ரொடெக்டட் அப்படின்ற கீவேர்டு வந்து கொடுக்குறேன். ப்ரொடெக்டட் அப்படின்ற கீவேர்டு கொடுத்தா சப் கிளாஸில் ஆக்சஸ் பண்ணலாம், இன்சைட் கிளாஸில் ஆக்சஸ் பண்ணலாம், அவுட் சைட் கிளாஸில் ஆக்சஸ் பண்ண முடியாது. கன்ஸ்ட்ரக்டர் என்ற ஃபங்க்ஷன் வந்து அவுட் சைட் கிளாஸில் மட்டும்தான் ஆக்சஸ் பண்ண முடியும். ஏன்னா ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணும்போது தான் அந்த ஃபங்க்ஷன் வந்து கால் ஆகும். ஓகே, இப்போ பார்க்கலாம். ரீஃப்ரெஷ் பண்ணுறேன். எரர் வந்து வருது, ஏன்னா ப்ரொடெக்டட் என்ற கீவேர்டு வந்து கொடுத்ததுனால அவுட் சைட் கிளாஸில் நம்மளால் ஆக்சஸ் பண்ண முடியாது. இதே வந்து ப்ரைவேட் அப்படின்ற கீவேர்டு வந்து கொடுக்குறேன். ஸோ ப்ரைவேட் என்ற கீவேர்டு என்ன பண்ணணும்னா இன்சைட் கிளாஸில் மட்டும் தான் ஆக்சஸ் பண்ண முடியும், அவுட் சைட் கிளாஸ்லையும் சப் கிளாஸில் ஆக்சஸ் பண்ண முடியாது. ஓகே, ஸோ இதுவுமே என்ன தான் வரும், எரர் தான் வரும். ஓகே,